ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தೃಣாய மேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய வந்தனனை அந்தனர் தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்கள் இருந்து நரகின் இடர்கெடும் மாற்றாறுகின்னிலேர். பொருந்தும் பொருளொன்னு கேளீர் பொங்கும் இவ்விடற்கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே. திருத்தன்கா என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருத்தன்கா என்கிற திவ்யதேசத்திற்கு அருகிலேயே அமைந்திருப்பதான சுவாமி தேசிகனுடைய திரு அவதார ஸ்தலமான ஸ்ரீ தூப்புல் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவ்யதேசத்தை காட்டிலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்ததான க்ஷேத்திரத்துக்கு மிகவும் வாசி அதிகம். ஆச்சாரியால் எல்லாம் அவதாரம் பண்ணி அவளுடைய அனுஷ்டானத்தினாலேயும் உபதேசத்தினாலேயும் அவ அருளி செய்கிறதான கிரந்தங்களின் மூலமாகவும் கணக்கே இல்லாத எத்தனையோ சேத்தனால் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு காரணமாக அமைகிறபடியினாலே எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியாக எம்பெருமான் பல இடங்களிலே எழுந்தருளி இருந்தாலும் கூட சரணாகத்தின்னா என்ன, எப்படி பண்றது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னுட்டு சரணாகதி பண்றதுல புத்திய மூட்டக்கூடியதானது ஆச்சாரியால் பண்ணக்கூடியதான ஒத்தாசை. அப்படி சரணாகத்தியில புத்திய மூட்டுறது, சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தை வர வைக்கிறது, அதுல ஒரு அபிருச்சியை ஏற்படுத்துறது, அப்படி சரணாகதி பண்ணி வைக்கணும்னு சிஷ்யனானவன் வந்து பிரார்த்தித்தானா அவனுக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரியாளுடையதான காரியம். இப்படி ஆச்சாரிய முக்கேன நமக்கு சரணாகதி ஆற போதுதான் எம்பெருமான் நம்முடைய பரத்தை அங்கீகரித்து நமக்கு மோட்சம் தரான். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அப்படின்னுட்டு இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் நல்ல கத்திக்கு போனோன்றதுக்காக பெருமாள் பல இடங்கள்ல அர்ச்சாமூர்த்தியா எழுந்தருள் இருக்கிறான்றது வாஸ்தவம். ஆனா அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ண வேணுமே. நம்ம எல்லாம் ஆழ்வாரான்னா நேரம் அப்படியே எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றதுக்கு அத்தனை பக்தியா நமக்கு பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பக்தி நிஷ்டாலாம் நாம் இருந்துட்டு இருக்கோமா? நமக்கு ஆச்சாரியால் மூலமா பண்ணி கொள்ளக்கூடிய சரணாகதி தான் சுலபமான மார்க்கம். அதுதான் பிராச்சீனமா நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினாலே ஆச்சாரியர்கள் அவதார ஸ்தலம்னு சொல்றது திவதேசத்தை காட்டிலும் உசந்தது அப்படின்னு நாம் அனுபவிக்க வேணும். வாஸ்தவம் அது. ஒரு ஆச்சாரியனுடைய அவதார ஸ்தலம் அத்தனை வசத்தினால் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ன அனைத்துலகும் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனன்யராய் அப்படின்னுட்டு எந்த பேதமும் இல்லாமல் யார் வேணாலும் மோட்சத்துக்கு போலான்னு சொல்லக்கூடிய உத்தமமான ரகசியத்தை பறக்க வெளியிட்டருளின, பறக்க ஸ்தாபித்தருளின சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம் அப்படின்னா அதனுடைய பெருமையை நினைத்தும் பார்க்க வேண்டுமோ? எல்லோருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்றதுதான் நம்முடைய சித்தாந்தம். இவாளுக்கு உண்டு அவளுக்கு இல்லைன்றது இல்லை. எல்லோரும் மோட்சத்துக்கு அதிகாரிகள் தான். ஆனால் அந்த மோட்சம் வேணுமானா பரநியாசம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பறக்க ஸ்தாபித்தருளினவர் சுவாமி தேசிகன். பிரபன்னா தன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம். அவசியம் பண்ணிக்க வேணும், பண்ணிக்கலன்னா கிடைக்காது. அப்படி சரணாகதி மார்க்கத்தை பறக்க ஸ்தாபித்து பறக்க வெளியிட்டருளின சுவாமி. அப்ப சுவாமிக்கு முன்னால சரணாகதின்றது ஒண்ணு இல்லையா, யாருமே பண்ணிக்கலையான்னா அப்படி இல்லை.
நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகுபிரவச்சிதம் யாமுனேய பிரபந்தைஹி திராத்தம் சம்யக் யதீந்திரைஹி இதம் அகிலதமஹ்கர்ஷணம் தர்சனம் நகான்னுட்டு தத்துவமுக்தா கலாபத்துல சுவாமி சாதிச்சார். ஸ்ரீமன்னாத முனிகளாலே ஆச்சரியமாக பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான இந்த சம்பிரதாயம், அதை ஆளவந்தார் பெருக்கினார், அதை எம்பெருமானார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் பெருக்கினார், அதை பல கிரந்த முக்கேன அடியேன் எந்த விதமான ஒரு சம்சயத்துக்கும் இடமில்லாதபடி ஸ்திர பிரதிஷ்டிதமாக்கி வைத்தேன் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அனாதி காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம், சம்பிரதாயம், பிரபத்தி மார்க்கம், அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அது விஷயமான சந்தேகங்கள்லாம் ஓரளவுக்கும் எழாமல் தெல்ல தெளிவாக தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக தீர்த்து வைத்து சம்சய விபரியம் இல்லாமல் எந்த விதமான ஒரு சந்தேக பரம்பரையும் எழாதபடிக்கு ஸ்தாபித்து வைத்தவர்னா சுவாமி அளவுக்கு பண்ணினவா யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். அடைக்கலப்பத் என்ன, சரணாகதி தீபிகை என்ன, ஞாச விம்சதி என்ன, ஞாச திலகம் என்ன, சரணாகத்தில சாஸ்திரியமா சாம்பிரதாயகமா பத்ததியில எத்தனையோ சந்தேகங்கள்லாம் கேட்டு இதர சம்பிரதாயஸ்தர்கள் இதர மதத்தவர்கள்லாம் ஆக்ஷேபம் பண்ண போது நிக்ஷேப ரக்ஷை என்பதாக நிக்ஷேபம்னு சொல்லக்கூடிய சரணாகதிக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாதபடிக்கு, அதாவது சரணாகதிக்கு வாஸ்தவத்துல எந்த களங்கமும் வரப்போறதில்லை. அதை சரியா புரிஞ்சுக்காதவா இத்தையும் அது மேல குறை சொல்லிண்டு ஏதான தூஷணம் சொல்லிட்டு இருந்தாலானா அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு தூஷணமே இல்லை அப்படின்னு தகுந்த பிராமணிகமான பதில் சொல்லக்கூடியதான நிக்ஷேப ரக்ஷைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான கிரந்தம். ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் முதலான எத்தனையோ சரணாகதியை பறக்க சொல்லக்கூடியதான ரகசிய கிரந்தங்கள், 32 சில்லற ரகசியங்கள், இத்தனை கிரந்தங்கள் பண்ணி இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை இதுக்கு மேல யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்படியா ஸ்திர பிரதிஷ்டிதமாக்கி வைத்தவர் சுவாமி. அவருடைய அவதார ஸ்தலம் தூப்புல் அப்படின்னு சொல்றச்சேயே நமக்கெல்லாம் கண்ணில் ஜலம் வர்றது, உடம்பெல்லாம் சிலிர்த்து போறது அப்படின்னா அத்தனை பண்றார் சுவாமி நமக்கு. எம்பெருமான் நமக்கெல்லாம் பண்ண உபகாரங்களை சுவாமி உபகார சங்கிரகம் அப்படின்னுட்டு ஒரு கிரந்தமாக வெளியிட்டிருக்கிறார். அந்தமிலா அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவியெல்லாம் அலப்பாராரே அப்படின்னுட்டு எத்தனை உபகாரங்கள் பெருமாள் பண்ணினான் நமக்கு. நாம நல்ல கதிக்கு போனோம், அவன் திருவடி வந்து சேரணும்ன்றதுக்காக. அப்படி அந்த எம்பெருமான் பண்ணின உபகாரத்தை காட்டிலும் சுவாமி தேசிகன் நமக்கு பண்ண உபகாரம் எத்தனையோ மடங்கு வசதி. அப்பேற்பட்ட சுவாமியினுடையதான அவதார ஸ்தலத்தை அனுபவிக்க போகிறோம். சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திற்கு ஸ்ரீ தூப்புல் அப்படின்னு திருநாமம். தூப்புல் அப்படின்னா தூய புல் அப்படின்னு பிரிக்கணும் தமிழ்ல. தூய்மையான புல், தூய்மை பிளஸ் புல். இங்கே புல்லுன்னு சொல்லக்கூடியது புல் வகையை சேர்ந்த தர்பத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவா. எல்லா புல்லுலையும் தூய்மையான புல் எது அப்படின்னா தர்பை தான் தூய்மையானது. ஏன்னா நிறைய பகவத் காரியங்களுக்கு வைதிக காரியங்களுக்கெல்லாம் பயன்படுறபடினால தர்பை இல்லாம எந்த வைதிக காரியமும் பண்றதுக்கு இல்ல. ஆத்துல நித்தியம் பண்ணக்கூடியதான சாலக்கிராம ஆராதனம் வரைக்கும் தர்ப பவித்திரத்தை போட்டுதான் பண்ணணும். வைதிக காரியம்னு வந்துட்டாலே தர்பையினுடைய சம்பந்தம் இல்லாமல் பண்ணுவது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ற போது எல்லா இடத்துலயும் இடம்பெறக்கூடியதான தூய்மையான புல்லானபடியினாலே தர்பைக்கு தூப்புல்னு பெயர். விஸ்வாமித்ரம் தர்பம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியதான தர்பைக்கு தூப்புல் அப்படின்னு பெயர். இந்த தர்பைக்கு விஸ்வாமித்திரம்னு ஒரு பெயர் உண்டு. சுவாமி விஸ்வாமித்திர கோத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர். ஆகையினாலே விஸ்வாமித்திர கோத்திரத்திலே அவதாரம் பண்ணின மகான்கள்லாம் வசித்து வந்த அக்ரஹாரமானபடியினாலே விஸ்வாமித்திரம் அப்படின்றதனுடைய தமிழ் பெயரான தூப்புல் என்கிற பெயரிலே அக்ரஹாரம் அமைந்து விட்டது. விஸ்வாமித்திர கோத்திரத்தை சேர்ந்தவா காலங்காலமா நிறைய சமிருத்தியா வசித்து கொண்டு வந்த அக்ரஹாரம். அதற்கு விஸ்வாமித்திரம் அப்படியே தமிழ் படுத்தினா தூப்புல். சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திற்கு அந்த அக்ரஹாரத்திற்கு தான் தூப்புல் அப்படின்னு பெயர். அப்படின்றதுக்கு அன்புடனே தூப்புல் நகர் அவதரித்து இங்கு வந்து அப்படின்ற பிரபந்தசார தனியன்ல சேவிக்கலாம். தூப்புல் நகர் அப்படின்னுட்டு இடத்தினுடைய பெயரா சாதிக்கிறார். இதுல சில பேர் தூப்புல்னு சொல்லக்கூடியது சுவாமி அவதாரம் பண்ணின குலத்திற்கு பெயர். சுவாமி என்ன குலம் அப்படின்னா தூப்புல் குலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் பிள்ளையந்தாதியிலே தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே அப்படின்னு நயனாராச்சாரியரே கொண்டாடுறார். தூப்புல் குலத்துக்கு அரசானவரே அப்படின்னா தூப்புல் குலம்னு ஒண்ணு உண்டோ, அதிலே சுவாமி அவதாரம் பண்ணினார். சுவாமி அவதாரம் பண்ணாவிட்டு அந்த குலத்துக்கு சுவாமி தான் ராஜான்றது போல ஒரு பூர்ணச்சந்திரனாக
ரகுகுலத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணினதுனாலே அந்த குலத்துக்கே பெருமை என்பது போலவும், கண்ணனுடைய திருவவதாரத்தினாலே எது குலத்துக்கு பெருமை என்பது போலவும், இந்த தூப்புல் குலத்திற்கு சுவாமி தேசிகனுடைய திருவவதாரத்தினாலே பெருமை என்பதை குறிக்கும்படியாக தூப்புல் குலத்து அரசே எம்மை காத்தருளே அப்படின்னு சுவாமியினிடத்துல பிரார்த்தித்தார் சுவாமி. அப்படி சுவாமியினுடைய குலப்பெயராகவோ அல்லது அக்ரஹார பெயராகவோ அல்லது ரெண்டுமாகவோ இருக்கக்கூடியதான சந்நிதி தூப்புல் சந்நிதி. இன்னைக்கு எத்தனை தூரம் பிரசித்தம் அப்படின்னா, ஆழ்வாராலே தன்கா என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசத்தையும் சேர்த்தே தூப்புல் சந்நிதி, தூப்புல் பெருமாள், தூப்புல் உற்சவம், தூப்புலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா அத்தனை தூரம் ஆச்சாரியனுடைய அவதார ஸ்தலமானது ரொம்ப உன்னதியோட ரொம்ப உத்கர்ஷத்தோட கூட நம்ம எல்லாம் ஆகர்ஷிக்கிறது. அதோட நாம கலந்து ஒன்னி போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தூப்புல்னு சொல்லக்கூடிய சந்நிதி தீபப்பிரகாசன் எம்பெருமான் சந்நிதிக்கு ஒட்டினாப்புல, தீபப்பிரகாசன் மேற்கு பார்த்தாப்புல சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய ராஜகோபுரம், பிரதான வாசல் அதெல்லாம் மேற்கு பார்த்தாப்புல இருக்கிறது. அதற்கு வலது புறத்திலே தெற்கு பார்த்த மாதிரி தூப்புல் சந்நிதி, அங்கே சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருக்கிறார். அது சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு அனுபவிக்கிறோம். அங்கே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான நயினாராச்சாரியர் திருக்கரங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சுவாமி தேசிகனுடைய மூல விக்கிரகம் சேவை சாதிக்கிறார். தூப்புள்ள நாம இப்போல்லாம் சேவிச்சுட்டு இருக்கிற மூலவர் இருக்காரு, அவர் சுவாமியினுடைய குமாரர் திருக்கரங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். உற்சவர் பின்னால எழுந்தருளினார், எப்ப எழுந்தருளினார் என்னன்றது நமக்கு தெரியல. இங்க கோவிலினுடைய அமைப்புன்னு பார்த்தால் சன்னதிக்கு முன்னாலே ஒரு ஆச்சரியமான மண்டபம், அதை கடந்து உள்ள போனா வேத பாராயணம், பிரபந்த சேவா காலம், திருமஞ்சனம் இதெல்லாம் நடக்கும்படியான ஒரு பெரிய முகப்பு மண்டபம். ஒரு காலத்துல அந்த முகப்பு மண்டபம் இல்லாமல் இருந்து ஜகத் விக்யாதரான கேதாண்டப்பட்டி சுவாமி அவருடைய சிஷ்யர்களான பாகவதர்களை நியமித்து அவளுடைய கைங்கரியமா அந்த மண்டபம் கட்டப்பட்டது. அந்த மண்டபத்திலே பெருமாள், உபயநாச்சிமார், தாயார், ஆண்டாள், சுவாமி தேசிகன்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எழுந்தருளி உற்சவம் கண்டருள்றா. இன்னைக்கும் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய நியமனத்தின்படி அந்த கைங்கரியத்தை பண்ணின பாகவதா அவளுடைய பிம்பமும் அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய ஸ்தம்பத்திலே தூண்ல ஒரு சிற்பமா இருக்கிறதுன்றதும் ஒரு விஷயம். அப்படி அந்த முன் மண்டபம் முதல்ல போனா விட்டு சுவாமிய பல ஆவர்த்திகள் விழுந்து விழுந்து சுவாமியை சுவாமிக்கு நாம பண்ணக்கூடியதான நன்றி கடன் அப்படின்னு பார்த்தா அவர் விஷயமான தனியன்களை சொல்வது, அவரை விழுந்து விழுந்து சேவிக்கிறது, அவரை பிரதட்சிணம் பண்றது, இதை தவிர வேற என்ன உண்டு? இதெல்லாம் கூட நம்முடைய திருப்திக்காகவும் நாம் சத்தை பெறுவதற்காகவும் பண்ணிக்கிறோம். சுவாமி திருவுள்ளம் உகக்கக்கூடியதான ஒரு கைமாறு, முதல்ல கைமாறுன்ற வார்த்தையே சுவாமியினிடத்துல தகாது. ஏன்னா போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னர். எத்தனை உபகாரம் பெருமாள் பண்றான், ஆச்சாரியன் பண்றார் நமக்கு. ஆச்சாரியன் நமக்கு பண்ணின உபகாரத்திற்கு அவருடைய திருநட்சத்திர அனுஷ்டானம் பண்றதோ, அவருடைய தனியனை சொல்றதோ, அவர் விழுந்து சேவிக்கிறதோ, அவருடைய கைங்கரியங்களை பண்றதோ எத்தனை பண்ணினாலும் அவர் பண்ண உபகாரத்துக்கு சற்றே கூட ஈடாகாது. அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? நாம சத்தை பெற வேணுமே. ஆகையினாலே போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் அப்படின்னுட்டு அந்த ஆச்சாரியனை பெருமாளுக்கு சமானமான தேவதையாக பாவித்து பகவத் பக்தியை போல ஆச்சாரிய பக்தியும் கூட நமக்கு தலை சிறந்து இருக்க வேணும் அப்படின்றது சுவாமியினுடையதான திருவுள்ளம். அப்படி ஆச்சாரியன் நமக்கு பண்ணின உபகாரத்திற்கு நம்மாலே பிரத்யுபகாரம் கைமாறு பண்ணவே முடியாது. கைமாறு நாம இல்ல, மாயனும் காணகில்லான் அப்படின்னுட்டு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான பெருமாளே ஆச்சாரியனுடைய உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாதுன்னு சுவாமி தீர்மானமா சாதிச்சுட்டார். சாதாரணமா ஒரு ஆச்சாரியனுடைய உபகாரத்திற்கு எந்த கைமாறும் மாயனாலேயே பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப ஏற்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகனுடைய சந்நிதியிலே அவருடைய திறத்திலே நம்மால பிரத்யுபகாரம் பண்றது, கைமாறு பண்றது அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதோ இல்லையோ. ஆனாலும் நாமும் சுவாமியை திருப்தி பண்ண முடியும். சுவாமி திருவுள்ளம் முகக்கும்படியா நம்மாலையும் ஒரு சின்ன காரியம் பண்ண முடியும். என்ன பண்றதுன்னா, சுவாமியினுடையதான கிரந்தங்களை பிரச்சாரம் பண்ணுவது. அதுவும் நம்மளுடைய க்ஷேமத்துக்காகத்தான். சுவாமியினுடைய கிரந்தங்களை நாம பிரச்சாரம் பண்றதுனால சுவாமிக்கு ஒன்றும் பெருசா லாபம் வந்துட போறதில்லை. சுவாமியினுடைய கிரந்தங்கள் பிரச்சாரம் பண்ணப்பட்டால் நமக்கு லாபம், அந்த கிரந்தங்களினாலே பயனடைபவர்களுக்கு லாபம், பெருமாள் தாயாருக்கு லாபம்.
சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக சித்தாந்தத்தை, சம்பிரதாயத்தை, சரணாகதி மார்க்கத்தை பரப்பினால் சம்சாரிகளா இருக்கக்கூடிய ஜீவர்களானவர்கள் அவா நல்ல கதிக்கு போறா, அது அவளுக்கு லாபம். நிறைய சேத்தனால் தன்னை அடையறா, அது பெருமாள் பிராட்டிக்கு லாபம். அந்த ஒரு காரியத்தை பண்ணா சுவாமி ரொம்பவே சந்தோஷப்படுவார், ரொம்ப திருவுள்ள உகப்பார் சுவாமி. ஆகையினாலே அவருடைய கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணுவது, அதை உபன்யாசம் காலக்ஷேபம் பண்ணி லோகத்துல பரப்புறது, நிறைய பேரை சரணாகதி நிஷ்டாலா மாத்தி பெருமாள் திருவடிக்கு அனுப்புறதுன்றதெல்லாம் சுவாமி திருவுள்ள முகக்கும்படியான ஒரு கைங்கரியம். அவாவாளுடைய ஆச்சார அனுஷ்டானத்தை விடாமல் அவாவாளுடைய நித்திய காரியங்களையும் பண்ணிக்கொண்டு பெருமாள் பிராட்டிக்கும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கும் நம்மாலான கைங்கரியத்தை பண்ணிண்டு இந்த மாதிரி கிரந்த பிரச்சாரங்களும் பண்ணிட்டு இருந்தோமானாலே சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே இடம் பிடிக்கலாம். அப்பேற்பட்டவரான ஆச்சாரியனுக்கு நம்மாலே பண்ண முடிந்தது கேவலம் கைய கூப்பி அஞ்சலி பண்றதும், சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறதும், பிரதட்சணம் பண்றதும் தவிர வேற என்ன முடியும்? சுவாமியினுடையதான தனியன்களை, சுவாமி விஷயமான ஸ்தோத்திரங்களை, சுவாமி விஷயமான பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு சுவாமிய சாஷ்டாங்கமா வேறற்ற மரம் போலே விழுந்து சேவித்து, அப்பா உன்னுடைய திருவடியிலே நீ எனக்கு பண்ணிய கைங்கரியத்திற்கு என்னத்திலே இதை தவிர வேற ஒண்ணுமில்லை என்று சொல்லும்படியாக கண்ணீரும் கம்பளையுமா சுவாமிய விழுந்து தண்டன் சமர்ப்பிச்சுட்டோ அப்படி சன்னதிய பிரதட்சணமா போனோமானா சுவாமி சன்னதி பிராகாரத்திலே இருக்கக்கூடியதான சுவர்களிலே சுவாமியினுடைய திரு அவதாரம் முதல் சுவாமி திருநாடு அலங்கரிப்பது வரையிலான சுவாமியினுடைய சரித்திர வைபவத்தை ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நின்று ஒரு அரை மணி 3/4 மணி நின்று ஒரு படத்துக்கிட்டையும் என்ன விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலே வரையப்பட்ட ஓவியம் அப்படின்றதையெல்லாம் பார்த்து அனுபவிச்சுண்டு சுவாமியினுடைய திரு அவதார சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருவதும் நமக்கு ஒரு முக்கியமான காரியம். ஆச்சாரியன் திறத்திலே சிஷ்யன் பண்ணக்கூடியதான ஸ்மரணைகளில் அதுவும் தலையாயது. எப்படியானா ஸ்ரீராமனுடைய அவதார விருத்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு நமக்கெல்லாம் சேவிப்பதற்கும் அனுசந்தானம் பண்ணுவதற்கும் உரியதோ, கண்ணனுடைய திருவவதார லீலைகள், எம்பெருமானுடைய தசாவதாரம் முதலான பல அவதார சரித்திரங்கள், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் முதலான புராணங்களாக நமக்கெல்லாம் எப்படி விதேயமோ அனுசந்தேயமோ, அந்த மாதிரி ஆழ்வார்களுடையதான ஆச்சாரியர்களுடையதான பரமைகாந்திகளான பாகவதோத்தமர்களுடையதான சரித்திரமும் கூட நமக்கெல்லாம் அனுசந்தேயம். நம்ம எல்லாம் அதை நினைச்சுக்கணும், சொல்லணும். அதனால நம்முடைய பாவம் போறது, நல்ல புத்தி ஏற்படுறது, இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு அவ வாழ்ந்து காட்டினதான அந்த சிஷ்டாச்சாரத்தை கத்துக்கிறோம். நாம எத்தனை தர்மசாஸ்திரங்கள் இப்படி இரு அப்படி இருக்காதேன்னு சொன்னாலும் கூட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மகான்களுடைய சரித்திரத்திலே வரக்கூடியதான நிகழ்ச்சிகள் நம்ம மனசை போய் நெஞ்ச போய் தைக்கிற அளவுக்கு வேற எதுவும் தைக்காது. உதாரணமா சுவாமி தேசிகனே எடுத்துட்டோமானா அவருடைய ஞானமோ, அவருடைய பக்தியோ, அவருடைய ஆச்சார அனுஷ்டானமோ, அவருடைய வைராக்கியமோ, அவருடைய மேதையோ எதுவுமே ஆகட்டும், இதையெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் வேற ஏதோ கிரந்தங்கள் இதெல்லாம் உபதேசம் பண்ணினா அத்தனை தூரம் மனசுல போய் பதியாது. நமக்கு சுவாமியினுடைய சரித்திரத்தை கேட்கிற போது அதெல்லாம் அப்படியே நமக்கு அந்த மாதிரி இருக்கோமோ இல்லையோ, அந்த க்ஷணமாவது இனிமேல் இப்படிதான் இருக்கணும், இத்தனை நாள் இப்படி தப்பா இருந்துட்டேனே, ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் கழிந்தன ஒழிந்தான் நாள்கள் அப்படின்னுட்டு இத்தனை நாள் காலத்தை வீணாக கழித்து விட்டேனே அப்படின்னு வருந்தும்படியாக இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு நமக்கு உதாகரண புருஷதாக வாழ்ந்தவர் சுவாமி. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனுடைய சரித்திரத்தையும் சொல்லியிருக்கா, ராவணனுடைய சரித்திரத்தையும் சொல்லியிருக்கா. எதுக்காக? ராவணனை போலே வாழக்கூடாது அப்படின்றதுக்காக ராவண சரித்திரமும், ராமனை போலத்தான் வாழ வேண்டும் என்பதற்காக ராமனுடைய சரித்திரமும் சொல்லப்பட்டது போல துஷ்டர்களுடைய சரித்திரத்தை லோகத்திலே இன்று வரைக்கும் எத்தனையோ பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு நிறையவே கத்துட்டோம். நாமோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணினாலும் நாம இன்னும் பூரணமடையவில்லை. அப்படி நமக்கெல்லாம் இத்தனை தூரமாவது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் அவர்கள் எழுந்தருளி இருந்ததான அந்த வாழ்க்கை முறை. அதை நம்ம பெரியவா நமக்கு விடாம சொல்லி வச்சது, அதை நாம அனுசந்தானம் பண்றது. ஆகையினாலே ஆச்சாரியனுடையதான அந்த சத்திரத்தை ஓவியமா தீட்டி வச்சிருக்கா. தினம் நினைச்சுப்போமா, சுவாமி இப்படி அவதாரம் பண்ணார், இப்படி எல்லாம் எழுதிருந்தார், இப்படி எல்லாம் சுவாமியினுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்ததுன்னு என்னதான் தேசிக பக்தாலா இருந்தாலும் தினம் நினைச்சுக்கிறோமா?
ஆனா அங்க போனா அந்த அவகாசம் கிடைக்கிறது நமக்கு. ஒரு அரை மணி காலம் சுவாமியினுடைய சரித்திரத்துக்கு போயிட்டு வரும்படியான அவகாசம் கிடைக்கிறது. அதனால நான் ஏற்கனவே ஒரு முறை போனப்போ அதெல்லாம் வாசிச்சுட்டேன் சுவாமி அப்படின்றத விட்டுட்டு ஒரு முறை போறச்சையும் விழுந்து சேவிக்கிறோம், பிரதட்சிணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி எப்ப போனாலும் ஆச்சாரிய சரித்திர குண அனுசந்தானம் பண்றதுன்றது அது ஒரு காரியமாக வைத்துக் கொள்ள வேணும். வச்சுட்டா நமக்கு நல்லது. அப்படி அந்த சரித்திரங்களை எல்லாம் சேவிச்சுண்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோமானா சுவாமி பெருமாள் இவாள்லாம் தலிகம் செய்யற காலத்துல சேவிக்கப்படுவதான பெரிய மணி கண்டை, அந்த கண்டைகள் சேவையாருது. அந்த இடத்துல இருந்து அப்படி மேல பார்த்தோமானா சுவாமியும் லட்சுமி ஹயக்ரீவனும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான விமானம் சேவையாருது. விமானத்தையும் சேவிச்சுட்டு வந்தோமானா சுவாமி சன்னதிக்கு முன்னாலே சுவாமிக்கு இடதுபுறத்திலே ஒரு கிணறு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான கிணறு, என்னைக்கும் வத்தாமல் தீர்த்தம் இருக்கக்கூடியதான கிணறு, வைதிகர்கள் மட்டுமே தொட்டு பயன்படுத்தக்கூடியதான கிணறு. அந்த கிணத்து தீர்த்தத்திலே இருந்துதான் பெருமாளுக்கும் சுவாமிக்கும் திருவாராதனம், தீர்த்தம், தலிகை எல்லாமே. நாம வாங்கிட்டு போற பழத்தை அலம்பணும்னாலும் கூட அந்த கணத்து தீர்த்தத்தால தான் அலம்புவா. ஒரு வெத்தலை அலம்பணும்னா கூட அந்த கணத்து தீர்த்தத்தால தான் அலம்புவா. அப்படி சுத்தமா சுவாமிக்கு கணத்து தீர்த்தத்தாலே பூஸ்பர்ஷ ஜலத்தினாலேயே ஆச்சாரமா எல்லாம் நடக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான அவதார ஸ்தலம். அதுவும் சுவாமிக்கு கைங்கரியம் பண்றவா எல்லாம் வேதாத்தியனம் பிரபந்தாத்தியனம் எல்லாம் பண்ணிட்டு முக்கிய ஆச்சாரம் வைத்துக் கொண்டு பரமைகாந்திகளாக இருக்கக்கூடிய சிஸ்டர்கள் இன்னைக்கும் சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே சுவாமியினுடைய மங்களாசாசன பலத்தினாலே சமிருத்தியா இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் இது. அந்த கணத்தையும் சேவிச்சுண்டு ஒரு பிரதட்சணமா பண்ணிட்டு சுவாமி சன்னதிக்கு முன்னால நுழையறச்ச சுவாமி சன்னதிக்கு முன்னாலே ஒரு கோலப்படி இருக்கிறது. அந்த கோலப்படியில தான் மாசா மாசம் சிரவண நட்சத்திரம் என்ன, நவராத்திரி காலங்களிலே தாயார் என்ன, திருவாடி பூரத்தன்னைக்கு பெருமாள் உபயநாச்சிமார் ஆண்டார் என்ன, தேவ பெருமாள் இங்க எழுந்தருளினாரானா அவர் என்ன, இவெல்லாம் எழுந்தருளி ஆஸ்தானம், திருமஞ்சனம், திருவாராதனம் இதெல்லாம் ஆகக்கூடியதான மேடை அந்த கோலப்படி. அதையும் அவெல்லாம் அங்க எழுந்தருளி இருக்கிறதான ஒரு பக்தி நயத்தோட கூட சேவித்துக் கொண்டு கையை கூப்பிண்டு அதையும் பிரதட்சணமா அப்படி சுவாமி சன்னதி கிட்டக்க போனோமானா சுவாமி சன்னதி படி ஏறுவதற்கு முன்னாலே சுவத்துல 2 பக்கமும் கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டிலே சுவாமி அருளி செய்த கிரந்தங்களினுடைய பட்டியல் போட்டிருக்கா. சுவாமி எத்தனை விதமான கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார். உதாரணமா தமிழ் பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள், விசிஷ்டாத்வைத பிரகரண கிரந்தங்கள், ரகசியங்கள், நாடகங்கள், காவியங்கள்னு சுவாமி எத்தனை விபாகங்கள்ல எத்தனை விதமா கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்றத ஹெட்டிங்கா கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்தந்த கிரந்தங்களினுடைய பெயரையும் பூர்த்தியா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கா. அந்த கிரந்தங்களை எல்லாம் சேவிக்கிறோமோ இல்லையோ அந்த கிரந்தங்களினுடைய திருநாமத்தையாவது நம்ம ஒருத்தரும் வாழ்நாள்ல ஒரு முறையானும் சொல்லி பார்ப்பதற்கு அனுகுணமாக இந்த கைங்கரியத்தை பண்றா. அங்க நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் அத்தனை கிரந்தங்களையும் மனசுக்குள்ள சொல்லி பார்க்கறதுன்னு சுவாமியினுடைய கிரந்தங்களை எல்லாம் கடைசி பட்சம் அந்த திருநாமங்களையாவது அனுசந்தானம் பண்ண பாக்கியம் கிடைக்கட்டுமேன்னு அதையும் சேவிச்சுக்க வேண்டியது. இத்தனை கிரந்தங்கள் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்தையும் சம்பிரதாயத்தையும் சரணாகதி மார்க்கத்தையும் இவ்வளவு உத்கிருஷ்டமாக ஸ்தாபித்த சுவாமியை சேவிக்க வேணும் அப்படின்ற உந்துதல் இன்னும் அதிகமாகி அந்த நன்றி விசுவாசத்தோடைய கூட சுவாமியினுடைய சன்னதிக்குள்ளே நுழையணும். நுழைஞ்சோமானா ஆச்சரியமா சுவாமி தேசிகனுடைய திருவாராதனமான லட்சுமி ஹயக்ரீவன் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சரியமாக ஆழ்வார் ஆச்சாரியால் சன்னதி இருந்தா அங்க அவ மாத்திரம் எழுந்தருளி இருக்கிறதுன்றது வழக்கமே இல்லை. ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனமாகி இவாளுக்கு ஆனோம், நித்தியம் இவாளுக்கு பெருமாளுடைய திருவாராதன தீர்த்தம் பிராப்தமானோம், பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்டதான தலிகை பகவத் பிரசாதம் பிராப்தமான இவாளுக்கு, பெருமாளுடைய ஷட்டாரி, சந்தனம், திருத்துழாய் முதலான பெருமாளுடைய பிரசாதங்கள் அவளுக்கு நித்தியம் பிராப்தமானோம். ஆகையினாலே அவ வாழ்நாள்ல ஆராதனம் பண்ண பெருமாள் விக்கிரகம் இருந்தா அங்க பிரதிஷ்டை பண்றது, அப்படி இல்லைன்னா அந்த பெருமாள் விக்கிரகத்தை பண்ணி அங்க பிரதிஷ்டை பண்றதுன்னுட்டோ ஏதானும் ஒரு விதத்திலே எந்த ஆழ்வார் ஆச்சாரியனாட்டம் பெருமாள் சன்னதி இல்லாம ஆழ்வார் ஆச்சாரியன் மட்டும் தனியா இருக்கான்றதே நம்ம சம்பிரதாயத்துல பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல பாருங்க, ஒரு ஆழ்வாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. அந்த ஆழ்வார் சன்னதியில பார்த்தாலும் அவளுடைய ஊர் பெருமாளோ ஆராதன பெருமாளோ இருப்பா. உதாரணமா திருமழிசை பிரான் சன்னதின்னு பார்த்தா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோட தான் இருக்கார். அந்த மாதிரி நம்ம ஆழ்வார்னு பார்த்தா ஆதிப்பிரானோட எழுதிருக்கார். அப்படியா இங்க சுவாமி தேசிகனுடைய திருவாராதனமான லட்சுமி ஹயக்ரீவன்
அவருக்கு தான் முதல் திருவாராதனம் தலையம்ச எல்லாம் ஆகி அவருடைய சேஷ பிரசாதமா தான் எல்லாம் சுவாமிக்கு ஆறுது. ஆச்சரியமா சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடியதான சிம்மாசனத்திற்கு இடப்புறத்திலே லட்சுமி ஹயக்ரீவன் பிராட்டியை மடியிலே வைத்துக் கொண்டு ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடியதான லட்சுமி ஹயக்ரீவன் எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு சின்னதா வெள்ளியிலான ஒரு குடை, அந்த சராசரங்களுக்கும் ஏக சத்திராதிபதியாக வெண்குடை கீழ் அமர்ந்து ஆளுகிற அரசாக பிராட்டியோடு கூட திகழ்கிற பெருமாள் லட்சுமி ஹயக்ரீவன் குடை கீழே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாலே அவருடைய ஸ்ரீபாதுகையான ஸ்ரீஷட்டாரி அவளை முதல்ல எல்லா திருவாராதனமும் பண்ணி நைவேத்தியம் எல்லாம் பண்ணி அந்த சேஷத்தை தான் சுவாமிக்கு பிரசாதமா கண்டருளை பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கா. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா மூலவர் எழுந்தருள் இருக்கிறார். நயினாராச்சாரியருடைய திருக்கரங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூலவர். அவருக்கு முன்னாலே ஆச்சரியமான திருமேனி லட்சணங்களோடு கூடிய உற்சவர் எழுந்தருள் இருக்கிறார். நாம் எல்லாம் சுவாமிய விபவ காலத்திலே சுவாமி எழுந்தருள் இருந்த போது சேவிக்க கொடுத்து வைக்கல. அந்த குறை தீர சுவாமி அப்படியே இங்க விக்கிரகமாக அவதாரம் பண்ணி நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் அனுபவம். அங்கே நாம சுவாமி பரமபதித்த நாளை அனுஷ்டிக்கிற வழக்கம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வேதாந்த தேசிகனே இன்னொரு நூற்றாண்டிரும் அப்படின்னு தினம் சொல்லிட்டு இருக்கிறபடினாலே சுவாமி நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு தான் நாம எல்லாம் பாவிக்கிறோம். அப்பேற்பட்ட சுவாமியை நாம சேவிக்கலன்ற குறை இந்த மூலவர் உற்சவரை சேவிக்கிறச்ச நமக்கு தெரிஞ்சிடும், நிவர்த்தி ஆயிடும். ஆச்சாரியால் எல்லாம் ஒரு நதியில தீர்த்தமாடுறா, அனுஷ்டானம் பண்றா, அதெல்லாம் இப்ப நம்மளால சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இந்த சுவாமி இப்படி தீர்த்தமாடியாகும், இந்த சுவாமி இப்படி அனுஷ்டானம் பண்ணியாகும்னு சரித்திரத்துல எல்லாம் நிறைய வாசிக்கிறோம். நிறைய பேர் நேர்ல சேவிக்கும்படியான பாக்கியம் கூட கிடைக்கும். அனந்த சரஸ்ல தீர்த்தமாடினார், கொள்ளிடத்துல தீர்த்தமாடினார், அந்த மாதிரி எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி சுவாமி தீர்த்தமாடினதை சேவிக்க கொடுத்து வைக்கலன்ற குறை தீர சிரவணத்துக்கு சுவாமியினுடைய திருமஞ்சனத்தை சேவிச்சா அந்த குறை தீர்ந்து போயிடும். சுவாமிக்கு அழகா திருமண் காப்பு சாத்துவா. சுவாமி அனுஷ்டானம் பண்ணக்கூடியதை சேவிக்கலையே, சேவிக்க கொடுத்து வைக்கலையேன்ற குறை தீர்றது. ஆச்சரியமா பெருமாளுடைய தீர்த்தம் ஸ்ரீசட்டாரி எல்லாம் சுவாமிக்கு பிரசாதமா சாதிக்கிறா. சுவாமி காலத்துல இருந்து சுவாமி பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்ச நாம வந்திருந்தோமானா சுவாமி பெருமாளை அனுபவிக்க கூடியதான வைக்கரி, அவர் பிரசாதங்களை எல்லாம் எந்த பாவத்துல வாங்கிக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கலாமே. அதுக்கு கொடுத்து வைக்கலையேன்ற வருத்தம் தீர அதை அனுபவிக்கலாம். சிரவணத்தன்னைக்கு போகணும். ஆச்சரியமா சுவாமி காலத்துல எப்படி வேத பாராயணம், பிரபந்த பாராயணம், கிரந்த பாராயணம் எல்லாம் நடந்திருக்குமோ அந்த மாதிரி சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திலே அவருடைய மகிமையினாலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. தினம் வேத சப்தம் கேட்கறது, தினம் நித்தியானுசந்தானம் ஆறுது, தினம் சோத்திரபாடம் ஆறுது. சுவாமி சாட்சாத் இங்க வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் வாழ்ந்த நாள்ல எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த திவதேசமானது இன்னைக்கும் இருக்கிறது அப்படின்றதுதான் வாஸ்தவமான அனுபவம். அப்படி ஆச்சரியமா சுவாமி மூலவரும் உற்சவரும் ஒருங்கே எழுந்தருள் இருக்கக்கூடியதான சந்நிதி. சுவாமி கவிதார்க்கிக சிம்மமானபடியினாலே சுவாமிக்கு ஆச்சரியமா ஒரு திருமஞ்சன வேதிக்கையை போன்றதான சிம்மாசனம், ரெண்டு பக்கமும் கையை வச்சுக்கிறதுக்கு சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. சுவாமி கவிதார்க்கிக சிம்மம். சுவாமிக்கு வலப்புறத்திலே ஒரு சிம்மம், இடப்புறத்திலே ஒரு சிம்மம். சுவாமி வேணும்னா ரெண்டு கையும் அப்படியே ஆச்சரியமா அந்த சிம்மத்து மேல ஊனிண்டு அப்படி சகவாசமா உட்கார்ந்துக்கலாம். அப்படி ஆச்சரியமான சிங்கங்களுக்கு நடுவே கவிதார்க்கிக சிங்கமானது எழுந்தருள் இருக்கிறது. சுவாமிக்கு எத்தனை விதமான திருவாபரணங்கள் தெரியுமா சாத்திக்கிறார் இன்னைக்கு? எத்தனையோ திருவாபரணங்கள் சாத்திக்கிறார் சுவாமி. அதெல்லாம் வெறுமை எல்லாரும் சாத்திக்கிற மாதிரியான திருவாபரணங்கள் இல்லை. சுவாமியினுடைய கிரந்தங்களை பிரதிபாதிப்பதாக, சுவாமியினுடைய கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணுவதாக, சுவாமியினுடைய கிரந்தங்களை நன்றியோட கூட நினைவு கூர்வதாக இருக்கக்கூடியதான திருவாபரணங்கள். பிரபந்தசாரஹாரம், பிரபந்தசார பதக்கம் அப்படின்னா 12 ஆழ்வார்களும் பாஷ்யகாரரும் அதுல பொறிக்கப்பட்டிருப்பா. 12 ஆழ்வார்கள், பாஷ்யகாரர், இவாளை எல்லாம் சுவாமியானவர் பதக்க ரூபத்திலே தன்னுடைய திருமார்புல தாங்கிட்டு இருப்பார். ஆழ்வார்களும் எம்பெருமானாரும் சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே கோயில் கொண்டவாளா இல்லையா? அவளை சுவாமி அந்த பிரபந்தசார ஹாரம்னு சொல்லக்கூடியதான ஹாரம் மூலமா தன்னுடைய திருமார்புல தாங்கிக் கொள்கிறார். அப்போ அது ஒரு அனுசந்தானம். அது ஆழ்வார் ஆச்சாரியர்களை சுவாமி மனசுலே அனுசந்தானம் பண்றார், தியானம் பண்றார், கோவில் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான அனுசந்தானம் அது. அந்த மாதிரி தத்துவமுக்தா கலாப திருவாபரணம் அப்படின்னுட்டு தத்துவமுக்தா கலாபத்திலே 5 சரங்கள் உண்டு. நாயக சரம், ஜீவசரம், அத்ரவிய சரம் என்பதாக 5 சரங்கள் உண்டு. 5 சரம், 5 வடம் சங்கிலி செயின் சாத்திக்கிறார் சுவாமி. அது தத்துவமுக்தா கலாபஹாரம் அப்படின்னுட்டு அதை நினைவுபடுத்துறது சுவாமிக்கு.
இப்படி நிறைய திருவாபரணங்கள். புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதேன்னு மெய்விரத மான்மியத்துல சாதிச்சார் சுவாமி தேவப்பெருமாள் விஷயமா. அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ரீதியிலே சுவாமியினுடைய மனசிலே ஹிருதயத்திலே சதா தேவப்பெருமாள் தான் இருப்பார். அதை சுவாமி ஸ்மரிக்கிற விதத்திலே நாம கொண்டாடுற விதத்திலே புண்ணிய கோட்டி விமான பதக்கம்னு சாத்திக்கிறார் சுவாமி. புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய பதக்கம், அதை சாத்திக்கிறார் சுவாமி. ரகுவீர கத்திய அனுசந்தானத்தின் பலனா சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டி இவால மார்புல தரிக்கும்படியான ராம பதக்கம். அப்படி ஒரு கிரந்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய ரீதியிலே சுவாமிக்கு திருவாபரணங்கள் பண்ணி சமர்ப்பிக்கப்படுகிறதுன்றது சுவாமியினுடைய கிரந்தத்தை அனுபவித்து அந்த அனுபவத்தை சுவாமிக்கும் நினைவுபடுத்த வேணும், மற்றவாளுக்கும் தெரியப்படுத்த வேணும் என்கிற ரீதியிலே சுவாமியினுடைய அற்று தீர்ந்த அடியவர்களான தேசிக பக்த பரமை காந்திகள் பண்ணக்கூடியதான கைங்கரியம் இது. அதை அனுபவிக்க வேணும், கொண்டாட வேணும், முடிந்தால் அன்வயிக்க வேணும். அப்படி ஆச்சரியமான திருவாபரணங்களை எல்லாம் அப்போது சாத்திக் கொண்டு சுவாமி எழுந்தருளி பெருமாளை போலவே ஆச்சரியமான உற்சவங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நம்மை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சந்நிதி. இப்ப முதல்ல சுவாமியை சேவிச்சுண்டு லட்சுமி அயக்ரீவனையும் சேவிச்சுண்டு லட்சுமி அயக்ரீவனுடைய ஸ்ரீஷட்டாரியும் சாதிப்பா பிரார்த்திச்சா, சுவாமியினுடைய ஸ்ரீபாதுக்கையான நயனாராச்சாரியரும் சாதிக்கிறா. தீர்த்தம் எல்லாம் ஆறுது, வாங்கிட்டு சுவாமியை நன்னா அனுபவிச்சுட்டு வந்துடுறோம். இந்த சந்நிதியிலே அனுபவிக்கிறதுக்குன்னு இவ்வளவு உண்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு. தினம் பிரசாதம் கிடைக்கும். சுவாமி நான் வெளியில சாப்பிடுறதே இல்ல, ஆத்துல சாப்பிடுவேன், பெருமாள் பிரசாதம் இருந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு போனா தூப்புலுக்கு போயிட வேண்டியது. கார்த்தால திருவாராதனம் ஆயிடுத்துன்னா கார்த்தால வெண்பொங்கலும் தத்தியோன்னமும் நிறைய கொடுக்குறா. வேணுன்றத வாங்கி ஆகாரமா சாப்பிடலாம். வெறும தொன்னையில கொடுக்குறா, கொஞ்சம் கையில கொடுக்குறான்றது இல்லை, ஆகாரமா சாப்பிடுற அளவுக்கு வாங்கிக்கலாம். அப்படி தினம் கார்த்தால வேலை திருவாராதனம் ஆனா விட்டு இங்க வைகான சாகமமானபடினாலே வைகான சாகம் ரீதியிலே 2 கால திருவாராதனம், கார்த்தால ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு. கார்த்தால திருவாராதனம் ஆனா விட்டு வெண்பொங்கலும் தத்தியோன்னமும் நிரவதிக்கமா வாங்கி சாப்பிடலாம். சாயங்காலம் திருவாராதனம் ஆனா விட்டு சக்கர பொங்கலும் தத்தியோன்னமும் நிரவதிக்கமா வாங்கி சாப்பிடலாம். தினம் சாயங்காலத்துல சக்கர பொங்கலும் தத்தியோன்னமும் சுவாமிக்கு கண்டருள பண்றா. ஒரு வியாழக்கிழமையும் லட்சுமி அயக்ரீவர் எழுதிருக்கிறபடினாலே ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் படிக்கிற வாய்வாள்லாம் வித்யா அபிவிருத்திக்காக வேண்டி ஹயக்ரீவனை வந்து சேவிக்கிறா. வியாழக்கிழமைகள்ல கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இங்கே எழுந்தருள் இருக்கிற கஷேத்ராதீசனான விளக்குளி பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் ரேவதி நட்சத்திரமானபடியினாலே ஒரு மாசமும் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் மூலவருக்கும் உற்சவருக்கும் திருமஞ்சனமாகி திருவாராதனமாகி ஆஸ்தானமாறுது. தாயாருடைய நட்சத்திரம் உத்தரமானபடியினாலே பிரதி மாசம் உத்தரத்திற்கு தாயார் சன்னதியில தாயாருக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் ஆஸ்தானமாறுது. சுவாமி தேசிகனுடைய அவதார திருநக்ஷத்திரம் திருவோணம் என்கிற சிரவணமானபடியினாலே மாசம் சிரவண உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது. சிரவண தன்னைக்கு கார்த்தால சுவாமி தேசிகனானவர் தோழிக்கிணியாண்டுல புறப்பட்டு கார்த்தால வீதி புறப்பாடு தேவபெருமாள் சன்னதி வாசல் வரைக்கும் போய் பெருமாள் அனுபவிச்சுட்டு திரும்பி இங்க வந்தேரானா, வந்து கொஞ்ச நேரத்துல சுவாமியானவர் தோழிக்கிணியாண்டுல இருந்து கலைஞ்சு திருமஞ்சன வேதிக்கையில எழுந்தருள பண்ணப்பட்டு தீப பிரகாசனை போய் ஏழை பண்ணிட்டு வருவா. அவருடைய சன்னதியில இருந்து பெருமாள் தீப பிரகாசன் உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட எழுந்தருளுவர். அவர் எழுந்தருளினரானா சுவாமி சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கோலப்படியிலே திருமஞ்சன வேதிக்கையின் மீது பெருமாள் தீப பிரகாசன் ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி நாச்சியார் ஸ்ரீஷட்டாரி வாழை ஏழை பண்ணிடுவா. உள்ள சுவாமியினுடைய சன்னதியிலிருந்து அவருடைய ஆராதனமான லட்சுமி ஹயக்ரீவனை எழுந்தருள பண்ணிட்டு வந்து தீப பிரகாசனுக்கு முன்னால அதே வேதிக்கையில ஏல பண்ணிடுவா. அந்த கோலப்படியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஒரு சின்ன திருமஞ்சன வேதிக்கை ஏல பண்ணி அதுல சுவாமியானவர் எழுந்தருளி இருப்பார். திருமஞ்சன அவசரத்திலே தீர்த்தமாடுறதுக்கு தகுந்ததான ஸ்நான சாட்டியோடு கூட சுவாமி எழுந்தருளி இருப்பார். அப்போ எந்த திருவாபரணங்களும் இல்லாமல் வெறும திருமண் காப்பு பூணலோடு மட்டும் வஸ்திரத்தோடு மட்டும் சுவாமியை சேவிக்கக்கூடியதான அந்த ஏகாந்தமான காட்சி அன்னைக்கு பிராப்தமாகும். அப்படியே பிறந்த குழந்தைய தூக்கி கையில கொடுக்குற மாதிரி இருப்பார் சுவாமி அன்னைக்கு. அப்படியே சுவாமியை அனுபவிச்சுட்டு திருமஞ்சனம் ஆரம்பமாறுது. விசேஷமா பெரிய திருமஞ்சனம், உபனிஷத் பாராயணம் முழங்க, திருமஞ்சன கட்டியம் சேவிக்கப்பட, பிரபந்த அனுசந்தானம் நடக்க, ஆச்சரியமா
பெருமாள் பிராட்டிக்கு திருமஞ்சனம் ஆறுது. பெருமாள் பிராட்டி திருமஞ்சனம் ஆன உடனே சுவாமி தேசிகனுக்கும் விசேஷமாக திருமஞ்சனம். அப்படி அங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா இங்க ஒரு சுவாமி பண்ணிட்டு இருப்பார். முதல்ல பெருமாள் உபயநாச்சிமாருக்காகவும் அவளுக்கு ஒரு ஆவருத்தி ஆயிடுத்துன்னா இங்க சுவாமிக்கு பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அங்க பெருமாளுக்கு பாலானா, உபயநாச்சிமாருக்கு பாலானா, லட்சுமி ஏகிரீவனுக்கு பாலானா இங்க சுவாமிக்கு பாலாகும். அங்க தயிரானா இங்க தயிராகும். அங்க இளநீரானா இங்க இளநீராகும். அந்த மாதிரி விசேஷமா பெரிய திருமஞ்சனாகி சந்தன காப்பு சமயத்திலே பெருமாளுக்கு விசேஷமா கட்டியம் சேவிக்கப்பட்டு சுவாமிக்கும் கட்டியம் சேவிக்கப்பட்டு பெருமாளுக்கு சகசிரதாரை திருமஞ்சனமாகும். புருஷ சூக்த பாராயணம் முழங்க சகசிரதார திருமஞ்சனம் ஆறுது. 1000 துளைகளை உடைய ஜல்லடைய பெருமாள் தலைக்கு மேல ஏந்தி அதுல தீர்த்தம் சங்கதாரையிலும் சக்கரதாரையிலும் சேர்த்து சங்கதாரா சக்கரதாரா சகசிரதாரா திருமஞ்சனம் புருஷ சூக்தம் முழங்க நடக்கிறது பெருமாளுக்கு. அது முடிஞ்ச உடனே சுவாமியினுடைய ஆராதனமான லட்சுமி ஹயக்ரீவனை அந்த சகசிரதாலையில எழ பண்ணி அந்த ஜலடையில அப்படியே லட்சுமி ஹயக்ரீவனை எழுந்தருள பண்ணிண்டு அப்படியே அர்ச்சக சுவாமியானவர் சுவாமியினுடைய தலைக்கு மேல வைத்து சங்கஜாரா சக்கரதாரா தீர்த்தத்தை லட்சுமி அயக்ரீவனுடைய சிரசுல சேர்த்து லட்சுமி அயக்ரீவனுடைய திருமஞ்சன தீர்த்தம் பெருமாள் பிராட்டியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சுவாமியினுடைய தலையில விழருது. அது மகா தீர்த்தம், மகா உத்தேசியம். அது அன்னைக்கு பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையிலே ஏந்தி கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் சாட்சாத்தா கிடைக்கல. இன்னைக்கு அந்த தீர்த்தம் கங்கையா பிரவகிச்சுட்டு இருக்கிறது, அதுல போய் மூழ்கி தீர்த்தம் ஆடுறோம். ஆனால் சுவாமிக்கு சாட்சாத்தா பெருமாள் பிராட்டியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது அவ தலையிலிருந்து விழறச்சையே தலையில ஏந்தி அவளுடைய திருவடியிலிருந்து விழறச்சையே தலையில ஏந்தி கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கிறது சுவாமிக்கு. அது கண்கொள்ளா காட்சி. அந்த வீடியோ ஷேர் பண்ற அடியன் சுவாமி அனுகிரகிச்சது, அதையும் சேவிச்சு அனுபவிக்க வேண்டியது. ரொம்ப விலட்சணமா இருக்கும். லட்சுமி அயக்ரீவனுடைய தீர்த்தமானது தீர்த்த பிரசாதமானது சுவாமியினுடைய சிரசிலே வகிக்கப்படுகிறது. அதை அனுபவிச்சுதான் அதை உணரணும். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினாலும் இன்னும் பல ஸ்லோகங்களினாலும் பாசுரங்களினாலும் வெள்ளை பரிமுகர் தேசிகராய் அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியனாக பாவித்த சுவாமிக்கு ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், ஆராதன தெய்வமான பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் விநியோகமாகிறது. அததான் சுவாமி ரொம்ப விசேஷமான அனுகிரகமா நினைப்பர். அவருக்கு எத்தனை கொண்டாட்டங்கள் இருந்தாலும் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய பிரசாதம் ஸ்ரீபாத தீர்த்தம் அதுதான் சுவாமி பிரசாதமா நினைக்கிறார். அப்படி லட்சுமி அயக்ரீவன் எழுந்தருளாத சில சமயங்கள், அதாவது சுவாமியானவர் தீப பிரகாசர் சன்னதிக்கு போறச்ச சுவாமி மட்டும்தான் எழுந்தருளுவார், ஹயக்ரீவர் எழுந்தருள மாட்டார் கூட. அந்த மாதிரி சமயங்கள்ல தீப பிரகாசனுடைய ஷடாரிய சகசிரதாரையில எழுந்தருள பண்ணி எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகா தீர்த்தமானது சுவாமியினுடைய தலையில வந்து விழும். எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகைகள் விஷயமாக ஸ்ரீபாதுகா சகசிரம் பண்ணி அனுபவித்த மகானுக்கு அந்த ஸ்ரீபாதுகைகளின் சம்பந்தமான தீர்த்தம் தலையில பிரசாதமா சேர்றது, அதை அனுபவிக்கும்படியான காட்சி. நவராத்திரி உற்சவங்கள்ல தாயார் மட்டும் எழுந்தருளி தாயாருக்கு 9 நாளும் திருமஞ்சனம் நடக்கிறச்ச சுவாமிக்கும் திருமஞ்சனம் ஆறுது. அந்த சமயத்திலே தாயாருடைய ஸ்ரீசட்டாரி ஸ்ரீஸ்துதி முதலான கிரந்தங்கள் பண்ணி தாயாருடைய விபுத்துவத்தை தாயாருடைய ஈஸ்வரத்துவத்தை ஸ்தாபித்த பெருமாளும் பிராட்டியும் 2 பேரும் சேர்ந்துதான் நமக்கெல்லாம் உபாயமாகவும் பலமாகவும் ஈஸ்வரலா இருந்துருக்கான்னு பறக்க ஸ்தாபித்த சுவாமிக்கு தாயாருடைய பரிசாக தாயாருடைய அனுகிரகமாக அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சுவாமியினுடைய தலையிலே சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் பெரியவா அனுபவிச்சு ஏற்படுத்தியிருக்கா. இதெல்லாம் சேவித்து அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய பிராப்தம். அப்படி சிரவணத்தன்னைக்கு விசேஷமா பெருமாள் தாயார் லட்சுமி ஹயக்ரீவன் சுவாமிக்கெல்லாம் திருமஞ்சனம் முடிஞ்சா விட்டு திருமஞ்சன தீர்த்த விநியோகமாறுது. பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம் சுவாமிக்கு அனுகிரகிக்கிறா, சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறா. பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரியானது சுவாமிக்கு சாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்த சட்டாரி விநியோகமாறுது. தெர சமர்ப்பிச்சுடுறா. ஏகாந்த திருமஞ்சனம். ஏகாந்த திருமஞ்சனம் ஆனா விட்டு விசேஷமான சாத்துப்படி சாத்தி மத்தியானம் விஜயாராதனம் விசேஷமா பண்ணி நிறைய பக்ஷணங்கள், நிறைய சித்திரானங்கள், நிறைய அலங்கார தலிகை எல்லாம் சுவாமிக்கும் பெருமாளுக்கும் சுவாமிக்கும் கண்டருள பண்ணி முதல்ல பெருமாளுக்கு கண்டருள பண்ணி பெருமாளுடைய பிரசாதமா சுவாமிக்கும் அந்தர்யாமி நிவேதனம் ஆகி அப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்தம் சட்டாரி சுவாமியும் பெருமாளும் கண்டருளின பிரசாதங்கள் எல்லாம் விநியோகமாறுது. சிரவணத்தன்னைக்கு மத்தியானம் அந்த கோஷ்டியில அன்வயிச்சோமானா நிஜமா சொல்ற அடியேன் ராத்திரி வரைக்கும் ஆகாரமே தேவையில்லை, அத்தனை கொடுப்பா. இது மாசம் சிரவணத்துக்கு நடக்கக்கூடியதான உற்சவம். ஆக மாசம் சிரவணத்துக்கு பெருமாள் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளிடுறார். சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுடைய அவதார உற்சவம். அன்னைக்கு சுவாமி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி பெருமாள் மூலவர் உற்சவர், அப்புறம் சுவாமிக்கும் திருமஞ்சனம் ஆகி
ஆச்சரியமா உள்புறப்பாடு, அவதார உற்சவம், ஆஸ்தானம், திருவாராதனம், விசேஷமான பக்ஷணங்கள், விசேஷமான தலிகைகளோட கூட அந்த உற்சவம் நன்னா ஆகி பெருமாள் சன்னதியில பெருமாள் தாயார் எதிர சுவாமி எதிர் சேவையா கையை கூப்பிண்டு அந்த பெருமாளுடைய உற்சவத்தை அனுபவிப்பதாக ஆச்சரியமான ஒரு பத்தி உலாத்தலை போன்ற உள்புறப்பாடு, இதெல்லாம் ரொம்ப நன்னா நடக்கிறது சித்திர ரேவதி அன்னைக்கு. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைகள்ல தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம். ஒரு ஆடி வெள்ளியும் தாயாரானவள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான கோலப்படிக்கு அருகே ஊஞ்சல் கட்டியிருப்பா. அந்த ஊஞ்சல்ல தாயாரானவள் ஜடையெல்லாம் சாத்திண்டு விசேஷமான அலங்காரத்தோட கூட சுவாமிக்கு தன்னுடைய சேவையை அனுகிரகித்து விட்டு சுவாமிக்கு தன்னுடைய சீசட்டாரி எல்லாம் பிரசாதிக்கிறா தாயார். ஒரு ஆடி வெள்ளிக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது விசேஷமா தாயாருக்கு. ஆவணி மாசம் சிரவணத்தன்னைக்கு கடைசி திருவோணம். அதாவது எங்கேயுமே அவதார உற்சவமோ பிரம்மோற்சவமோ வரதுன்னா அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்துக்கு கடை நட்சத்திரம்னு பெயர். அவதார உற்சவமோ பிரம்மோற்சவமோ முடிஞ்சு வரக்கூடிய முதல் நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க கடைசி சிரவணம்னு பெயர். ஏன்னா ஆவணி சிரவணம் ஆயிடுத்துன்னா அடுத்தது புரட்டாசி சிரவணம், சுவாமியினுடைய அவதார உற்சவம், 10 நாள் உற்சவம் நடக்க போறது. ஆகையினால கடைசி சிரவணத்தன்னைக்கு விசேஷமா அன்னைக்கு ஆவணி சிரவணமானபடினாலே விசேஷமா ஹயக்ரீவ ஜெயந்தி வேற. லட்சுமி ஹயக்ரீவன் என்ன, பெருமாள் பிராட்டி என்ன, சுவாமி என்ன, இவாளுக்கெல்லாம் மற்ற சிரவணங்களை காட்டிலும் இன்னும் விசேஷமான ஒரு பெரிய திருமஞ்சனம், விசேஷமான தலிகைகள், பெரிய திருவாராதனம் எல்லாம் நன்னா நடக்கிறது, பறக்க நடக்கிறது. அது போக ஸ்ரீ ஜெயந்தி திருமஞ்சனம், ஆஸ்தானம், ஸ்ரீ ஜெயந்தி உரியடி உற்சவம், நவராத்திரி உற்சவம் 9 நாள் தாயாருக்கும் பெருமாளுக்கும் உற்சவம், ஆஸ்தானம். புரட்டாசி மாசம் சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் 10 நாள். இந்த 10 நாள் அவதார உற்சவத்திலே 2 வேளையும் சுவாமி புறப்பாடு கண்டருள்றார். தினம் 2 வேளையும் உற்சவம் உண்டு. பல்லக்கு உற்சவம், வாகன புறப்பாடு அப்படின்னு தினம் உற்சவம் உண்டு. 10ஆம் நாள் அன்னைக்கு தேவப்பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை மங்களாதாசனம் பண்ணிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு வர்றார் சுவாமி. 11ஆம் நாள் அன்னைக்கு கந்தபடி வசந்தம் அப்படின்னுட்டு தீப பிரகாசன் உபயநாச்சிமாரோட சப்பரத்துல எழுந்தருள்றார் சுவாமியானவர். எதிரில் தோளுக்கணியான்ல எழுந்தருளி கந்தபடியோடு கூட தேவப்பெருமாள் சன்னதி வரைக்கும் போயிட்டு வரா. வீதி புறப்பாடு ஆறுது. அந்த 11 நாள் உற்சவத்தோட சுவாமியினுடைய அவதார உற்சவம் முடிகிறது. அதுக்கப்புறம் 5 நாள் சுவாமிக்கு விடாயாற்றி உற்சவம்னு சொல்லக்கூடிய சைத்தியோபசார உற்சவம். இந்த 10 நாள் 2 வேளையும் வாகன புறப்பாடு கண்டருடைய சிரமம் தீர சுவாமிக்கு இருந்த இடத்திலேயே நன்ன சில்லுன்னு திருமஞ்சனம் பண்ணி திருமேனிக்கு பண்ணக்கூடியதான உபசாரங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியதான விடாயாற்றி உற்சவம். இந்த புரட்டாசி சிரவணம் 10 நாள் உற்சவம் இருக்கு, அதெல்லாம் ஒரு வார்த்தையில ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. சுவாமி தேசிகனுடைய தூப்புல் உற்சவம் அப்படின்னு அது தனியா தான் அனுபவிக்க வேணும். அத்தனை விஷயங்கள் உண்டு அனுபவிக்கிறதுக்கு. அதுல குறிப்பா சுவாமியானவர் தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான மங்களாசாசன உற்சவம் இருக்கு பாருங்க, அதை அனுபவிக்கிறதுக்கே 2 மணி நேரம் போராது. அதையெல்லாம் சுவாமியினுடைய அவதார உற்சவ சமயத்திலே அனுபவிப்பதற்கு பிரார்த்தமாக வேணும்னு சுவாமியை பிரார்த்திச்சுக்கலாம். அடுத்தபடியா ஐப்பசி மாசம் தீபாவளி திருமஞ்சனம், ஆஸ்தானம். கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை உற்சவம், சொக்கப்பன உற்சவம் அதெல்லாம் நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் தீப பிரகாசனுக்கு கருட சேவ உற்சவம், சுவாமிக்கு ஷடாரி சாட்சி மரியாதாருது. அத்தியன உற்சவம் இங்க ஏகதின அத்தியன உற்சவமா நடக்கிறது. பகல் 10 ஒரு நாள் நடக்கிறது. அன்னைக்கு கோயில் திருமொழி, ஏற்பால குறிப்பிட்ட சில பிரபந்தங்கள் இதெல்லாம் சேவித்து ஒரு நாள் பகல் 10, திருவாய்மொழி ஏகதின பாராயணமா ஒரு நாள் ராப்பத்தம் நடக்கிறது. விசேஷமா தேசிக பிரபந்த சாத்துமறை ரொம்ப நன்னா நடக்கிறது இங்க. ஏன்னா சுவாமியினுடைய அவதார ஸ்தலமானபடியினாலே அவருடைய பிரபந்தங்களை அனுசந்தானம் பண்ண வேண்டியது கர்த்தவியமானபடியினாலே தேசிக பிரபந்த சாத்துமறைன்னு சொல்லக்கூடிய உற்சவம் ஆச்சரியமான உற்சவம். அன்னைக்கு பெருமாள் தீப பிரகாசன் உபயநாச்சிமார்களோட கூட சுவாமியினுடைய சன்னதிக்கு எழுந்தருளி தேசிக பிரபந்தம் முழுக்க நிதானமா சேவிப்பா. சுவாமியும் பெருமாளும் ஆனந்தமா திருச்செவி சாத்துவா. ரொம்ப விசேஷமான எண்ணி முடிக்க முடியாத பக்ஷணங்கள், 15-16 விதமான பக்ஷணங்கள், சித்திராண்ணங்கள்லாம் போட்டு நன்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி குளிர கண்டருளை பண்ணி பெரிய கோஷ்டி விநியோகமாகும். 2 இலை கூட போராது வாங்கிக்கிறதுக்கு, அத்தனை விதமான பிரசாதங்கள் பெருமாள் கண்டருள்றார் அன்னைக்கு. அப்படி தேசிக பிரபந்த சாத்தரைன்னு சொல்லக்கூடியதான அந்த உற்சவம் ரொம்ப பிராச்சீன உற்சவம். காலங்காலமா தூப்புள்ள சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான உற்சவம். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த தேசிக பிரபந்த சாத்துமறை ஆகி தீர்த்தம் சட்டாரி கோஷ்டி விநியோகம் எல்லாம் ஆகி ஒரு 15-20 நிமிஷத்துல வாசல்ல தேவப்பெருமாள் எழுந்தருள்வர். தேசிக பிரபந்த சாத்துமறைன்னு சொல்லக்கூடியது
10 நாள் பகல் 10, 10 நாள் ராப்பத்து, 21ஆம் நாள் அன்னைக்கு ஈர்ப்பா சாத்துமறை. ஈர்ப்பா சாத்துமறைக்கு மறுநாள் தேசிக பிரபந்தம் அனுசந்தானம் பண்ணப்படுகிற திவ்யதேசங்களிலே தேசிக பிரபந்த சாத்துமறை நடக்கிறது உண்டு. ஆனா தேவப்பெருமாள் அன்னைக்கு ஈர்ப்பா சாத்துமறைக்கு மறுநாள் அனுஷ்டான குலம்னு சொல்லக்கூடிய சாலை கிணற்றுக்கு எழுந்தருளி அனுஷ்டான குல உற்சவம் கண்டருள்றது வழக்கம். அதுக்கு பெருமாள் போறச்சையும் சரி, திரும்புகால் வரச்சையும் சரி, தூப்புல கடந்துதான் போவார், தூப்புல கடந்துதான் வருவார். இங்க எல்லாம் முடிஞ்சு அடியவர்கள்லாம் காத்துருப்பா. வாசல்ல தேவப்பெருமாள் பல்லக்கில் எழுந்தருள்வர். சுவாமி சன்னதியில இருந்தபடியே பெருமாள் அனுபவிக்கிறார். அங்கே இருந்து சாலக்கணத்துக்கு போய் திருமஞ்சனம் எல்லாம் ஆகி அங்க பாஷ்யக்காரரோட கூட உற்சவம் எல்லாம் முடிஞ்சு பெருமாளும் பாஷ்யக்காரரும் திரும்பி சன்னதிக்கு எழுந்தருள்ற வழியில தூப்புள் வாசலுக்கு எழுந்தருள்றா. தேவப்பெருமாள் வேடுவன் திருக்கோலத்திலே ஆச்சரியமா வேடுவனை போலே சாற்றுப்படி சாத்திக் கொண்டு எழுந்தருள்றார். பின்னாடி அணு யாத்திரையா சுவாமி எம்பெருமானாரும் கூட எழுந்தருள்றார். இவா 2 பேரையும் வரவேற்பதற்காக சுவாமி தேசிகன் ஆச்சரியமா தூப்புள் சன்னதி வாசல்ல காத்துன்னு இருக்கார். பெருமாளும் சுவாமியும் எழுந்தருளினா விட்டு பெருமாளையும் ஆச்சாரியனையும் சுவாமியானவர் தர்சன தாம்பூலம் கொடுத்து ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் சேவித்து வரவேற்கிறார். அந்த விசேஷமான தர்சன தாம்பூலம் முடிஞ்சா விட்டு தேவப்பெருமாளானவர் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான கோலப்படியிலே எழுந்தருளி பெருமாளுக்கு இடதுபுறத்திலே பாஷ்யக்காரரும் வலதுபுறத்திலே சுவாமி தேசிகனும் எழுந்தருளி விசேஷமா திருவாராதனம், விசேஷமான தலிகை, ஆஸ்தானம் எல்லாம் நடக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு தேசிக பிரபந்த சாத்துமர காலில் தீப பிரகாசன் எழுந்தருளி சுவாமி அனுகிரகிக்கக்கூடியதான வைபவம். அது முடிஞ்சா விட்டு சாயங்காலம் தேவப்பெருமாள் எழுந்தருளி சுவாமியை அனுகிரகிக்கக்கூடியதான வைபவம். போட்டி போட்டு பெருமாள்கள் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவத்தை சேவிக்கலாம் அந்த ஒரு நாள்ல. அது போக போகி பண்டிகை அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம், சுவாமி சன்னதியில ஊஞ்சல் ஆஸ்தானம் அதெல்லாம் நடக்கிறது. மாசி மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு தீப பிரகாசனுக்கு தவண உற்சவம் ஒரு நாள், அதுவும் சுவாமி சன்னதியில விசேஷமா நடக்கிறது. நன்னா கமகமான்னு தவணத்தினுடைய வாசனையில பெருமாள் பிராட்டி சுவாமி எல்லாம் எழுந்தருளி இருப்பா. அந்த தவண பந்தல் கீழே பெருமாள் தாயார் எழுந்தருளி அதை சுவாமி அனுபவிக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான உற்சவம். அது பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாயார் திருக்கல்யாண உற்சவம், மரகதவள்ளி தாயாருக்கும் தீப பிரகாசனுக்கும் திருக்கல்யாண உற்சவம். அன்னைக்கு ராத்திரி பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவி, மரகதவள்ளி தாயார் ஆண்டாளோடு கூட சேர்த்து கண்டுருள்வது. மறுநாள் கார்த்தால சுவாமி தேசிகன் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி பெருமாளையும் பிராட்டிமார்களையும் சேர்த்தியில மங்களாதாசனம் பண்ணி கத்தியத்திரைய அனுசந்தானம் பண்றார் சுவாமி. சுவாமியினுடைய தலைமையிலே கத்தியத்திரைய அனுசந்தான கோஷ்டி நடக்கிறது. அது முடிஞ்சா விட்டு விசேஷமான தலிகை எல்லாம் கண்டருளி பெருமாள் பிராட்டிக்கு கந்தப்பொடி வசந்தமாகி அந்த கந்தப்பொடி பிரசாதம் சுவாமி தேசிகனுக்கும் பிராப்தமாகி சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளினா விட்டு அதுக்கப்புறம் சேர்த்திய களைஞ்சு பெருமாள் தாயார் சன்னதியிலிருந்து தன்னுடைய சன்னதிக்கு புறப்பட்டு போறார். அதே மாதிரி ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்கு பெருமாள் தீப பிரகாசனுக்கு ஹனுமந்த வாகனத்திலே புறப்பாடு, சன்னதியிலே ஆஸ்தானம். இப்படி ஆச்சரியமாக நடக்கக்கூடிய உற்சவங்கள். அது இல்லாம சித்திர மாசம் திருவாதிரை அன்னைக்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திரம். அது மட்டும் இல்லாமல் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய வாதிஹம்சாம்புவாகர் அப்புல்லாருடைய திருநக்ஷத்திரம். அப்புல்லாருடையவும் பரமாச்சாரியரான ராமானுஜருடையவும் திருநக்ஷத்திரத்தை சுவாமி அனுஷ்டிக்கிற ரீதியில 7 நாள் சித்திர மாசம் ரேவதி அன்னைக்கு ஆரம்பித்து திருவாதிரை அன்னைக்கு முடியும்படியா அந்த 7 நாள்ல கிருஷ்ண யஜுர்வேத பாராயணம் ஒரு ஆவருத்தி பூர்த்தியா சேவிக்கிறா, வேத பாராயணம் என்றா. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு முறை பூர்த்தியா ஆறுது. உபய வேத பூர்த்தி பாராயணத்தோடைய கூட சுவாமி தன்னுடைய ஆச்சாரியனுடையவும் தன்னுடைய பரமாச்சாரியனுடையவும் திருநக்ஷத்திரத்தை அனுஷ்டிக்கிறார். இன்னைக்கும் சேவிக்கலாம். அது இப்படியெல்லாம் ஆச்சரியமாக இந்த சன்னதியிலே உற்சவங்கள்லாம் நடந்துட்டு வருது. அது போக இப்ப இதுவரைக்கும் அடியேன்னு சொன்னதெல்லாம் தீப பிரகாசன் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி இல்ல சுவாமி அவருடைய சன்னதிக்கு போய் நடக்கக்கூடியதான உற்சவங்கள். தேவப்பெருமாள் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி அனுகிரகிக்கக்கூடிய உற்சவங்கள்னு சிலது உண்டு. ரொம்ப விசேஷமான அனுபவங்கள் அதெல்லாம். சுவாமி எங்க இருந்தாலும் தேவப்பெருமாளை தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சுவாமியினுடைய குமாரர் தெரிவிக்கிறார். அவர் வசிப்பது ஸ்ரீரங்கமாக இருந்த போதிலும் கூட திருவாராதனம் தேவப்பெருமாளுடைய ஆராதனம் தான்.
தேவப்பெருமாள் தான் சுவாமியினுடைய மனசுல குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு அனுபவிக்கிறோம். அந்த தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி 6 கிரந்தங்கள் பண்றார். கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்கள் பண்ணினார். பெரிய திருமொழி முதலான 6 பிரபந்தங்கள். அந்த கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான கலியன் வளர்த்த மடக்கிளியான சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயமாக 6 பிரபந்தங்கள் பண்றார். வரதராஜ பஞ்சாசத்து, திருச்சின்னமாலை, மெய்விரத மான்மியம், பன்னிருநாமம், வைணவ தினசரி, இப்படி எத்தனை ஞாச தசகம், இதெல்லாம் தேவப்பெருமாள் விஷயமா சுவாமி பண்ணின பிரபந்தங்கள். அந்த 6 பிரபந்தங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியா அந்த 6 பிரபந்தங்களினாலே மகிழ்ந்த தேவப்பெருமாள் சுவாமிய வருஷத்துல 6 முறை அனுகிரகம் பண்றது அப்படின்னு அனுபவிக்கும்படியாக வருஷத்துல 5 நாள் தேவப்பெருமாள் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி அனுகிரகம் பண்றார். ஒரு நாள் சுவாமி போய் தேவப்பெருமாளை சேவிச்சு அனுகிரகம் வாங்கிட்டு வர்றார். தீப பிரகாசனுக்கும் தேவப்பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை போன உபன்யாசத்தில் அனுபவித்தோம். ஸ்வயம் யக்தம் பரமஹான்னு சொல்லக்கூடியதான தீப பிரகாசனே யதோக்தகாரியாகவும் தேவப்பெருமாளாகவும் அவதாரம் பண்ணினதுன்னு சுவாமி அனுபவித்தார்னு பார்த்தோம். தேவப்பெருமாளுக்கும் முன்னே அவதாரம் பண்ணின பெருமாள் தீப பிரகாசனானபடியினாலே நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு தேவப்பெருமாள் தீப பிரகாசன பிரதட்சணமா போறார் அப்படின்னு அதே அனுபவித்தோம். ஆக தீப பிரகாசனுக்கும் தேவப்பெருமாளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு உறவு அப்படின்றது நமக்கு அனுபவிச்சுட்டோம். இப்ப சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாளுக்குமான உறவு அது லோக பிரசித்தம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா இங்க என்ன நடக்கிறது இன்னைக்கு உற்சவமா அப்படின்னு பார்த்தால், சுவாமி மெய்விரத மான்மியத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர் அப்படின்ட்டு முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணி தேவப்பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணிட்டான். பிரம்மாவுக்கு முதல் யுகத்திலேயே தேவப்பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய விதத்திலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பெருமாள் சன்னதியிலிருந்து புறப்பாடு கண்டருள்றார் தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பாலாத்துல ஒரு பந்தல் போட்டு பெருமாளை எழுந்தருளை பண்ணி அந்த பாலாத்து தீர்த்தத்தினால திருமஞ்சனம் நடக்கிறது. பெருமாளுக்கு ராத்திரி நடக்கும் அந்த திருமஞ்சனம். அதற்கு பிரம்மாராதனம்னு பேரு. பிரம்மாவே வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி திருவாராதனம் பண்றதா ஐதிஹியம். அன்று ஆதி யுகத்திலே அயன் கண்டிட நின்ற அயனுக்கு சேவை சாதித்த பெருமாளுக்கு அயனே வந்து ஆராதனம் பண்ணக்கூடியதான பிரம்மாராதனம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாலாத்துல நடக்கிறது. அத சுவாமி தேசிகன் மெய்விரத மான்மியத்திலே அனுசந்தித்தாரோ இல்லையோ, அதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரோ அப்படின்னு அனுபவிக்கும்படியாக அந்த சித்ரா பௌர்ணமி பாலாத்துக்கு எழுந்தருளிட்டு பெருமாள் திரும்ப சன்னதிக்கு எழுந்தருள்ற போது மறுநாள் பிம்மால 4-5 மணி ஆயிடும். அந்த சமயத்துக்கு தூப்புல் வாசலுக்கு எழுந்தருளி தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரோட கூட சுவாமிக்கு சேவை சாதிக்கிறார். சாதிச்சு சுவாமிக்கு மாலை ஸ்ரீஷட்டாரிய பிரசாதமா அனுகிரகிக்கிறார். பெருமாள் வாசல்ல இருக்கார், சுவாமி உள்ளே இருந்து சேவிக்கிறார். சுவாமி மூலவருக்கும் உற்சவருக்கும் பெருமாளுடைய மாலை ஸ்ரீஷட்டாரி அனுகிரகிக்கப்படுறது. இது ஒரு உரை, ஒரு அனுகிரகம். திருச்சின்ன மாலையில சுவாமி அனுபவிக்கிறச்ச மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் அப்படின்னு அனுபவிக்கிறாரோ இல்லையோ. அதுவும் போக ஸ்தோத்திர பாடத்திலே துரக விஹகராஜஸ்யன்னு அனுபவிக்கிறார். அந்த விஹகராஜன் சொல்லக்கூடிய கருடன் மேலே பெருமாள் எழுந்தருளக்கூடியதான கருட சேவ உற்சவம். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் அப்படின்னு கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு ஓலமிட்ட போது வந்து ரட்சித்தவன் யாரு? கருடாரூடனான பெருமாள். கருடன் மேல வந்துதான் பெருமாள் ரட்சித்தான். அப்படி மூலமென ஓலமிட வல்லார்னு திருச்சின்ன மாலையிலும் விஹகராஜஸ்யன்னு வரதராஜ பஞ்சாசத்திலும் அனுபவித்தபடிக்கு அந்த கருடன் மேலே பெருமாள் எழுந்தருளக்கூடிய வையம் போற்றும் வைகாசோத்சவம், வைகாசி மாசம் தேவப்பெருமாளுடைய கருட சேவை அன்னைக்கு அப்படியே ஜனக்கடல், ஜன சமுத்திரம், ஜனம் அப்படி மிதக்கிறது. அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கா. அவளுக்கு நடுவுல அப்படியே பெருமாள் கருடன் பெயர்ல பறந்து வந்து சுவாமியினுடைய சன்னதிக்கு முன்னாலே நின்று தன்னுடையதான பெரிய மாலையை களைந்து சுவாமிக்கு அனுகிரகம் பண்றார். பெருமாளை சேவிக்கிறதுன்றது திருவாபரணமே இல்லாமல் புஷ்பமே இல்லாமல் ஏகாந்தமா சேவிக்கிறது. அது ஒரு அனுபவம். வெறும ஒரு சரம் சாத்தின் இருக்கார், 2 சரம் சாத்தின் இருக்கார், அப்படி சேவிக்கிறது ஒரு அனுபவம். சின்ன மாலை சாத்தின் இருக்கார், அது ஒரு அனுபவம். நிறைய புஷ்பம் சாத்தின் பெரிய மாலை சாத்தின் இருக்கார், அது ஒரு அனுபவம். இப்படி அடியவர்கள் பெருமாளை பலவிதமா சேவித்து சேவித்து அனுபவிப்பார்.
அந்த மாதிரி பெருமாள் முதல்ல கருட வாகனத்திலே சர்வாலங்கார பூஷிதரா பெரிய மாலையை சாத்திண்டு தன்னுடைய கருட சேவை திருக்கோலத்தை சுவாமிக்கு சேவை சாதிக்கிறார். சுவாமி முதல்ல சேவிக்கிறார். சுவாமி நன்னா சேவிக்கணும்னு கருட சேவையில இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணி வைக்கிற அர்ச்சகா சுவாமி நன்னா சேவித்து அனுபவிக்கிறார். இப்ப சுவாமிக்கு தன்னுடைய பிரசாதத்தை அனுகிரகிக்கணும்னு பெருமாளுடைய பெரிய மாலை களையப்படுறது. இப்போ அந்த மாலை இல்லாம தேவப்பெருமாளை கருட வாகனத்துல சுவாமி சேவித்து அனுபவிக்கிறார். அத வாழ்நாள்ல ஒரு முறையாவது அடியவர்கள் தூப்புல் சன்னதி வாசல்ல நின்று சேவிக்கணும். கருட வாகனத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கார். சர்வாலங்கார பூஷிதரா எல்லா திருவாபரணமும் சாத்தின்னு இருக்கார். நிறைய புஷ்பம் சாத்தின்னு இருக்கார். ஆனா பெரிய மாலை மட்டும் இல்ல. அது ஒரு தனி அழகு. அந்த அழக சுவாமி சேவிக்கிறார். அந்த பெரிய மாலையை ஒரு பெரிய தட்டுல வச்சு பெருமாளுடைய ஸ்ரீசடாரி ஏழை பண்ணிட்டு தலையில அந்த சடாரி ஏழை பண்ணிட்டு சுவாமிக்கு மரியாதை பண்றதுக்காக அர்ச்சக பரிசாரகாலாம் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருள்றா. சுவாமி கிட்டக்க பெருமாள் சடாரி வர வரைக்கும் சுவாமியானவர் மாலை இல்லாம தேவப்பெருமாள் அனுபவிக்கிறார். அந்த அனுபவம் முடிஞ்சா விட்டு சுவாமினாலே தேவப்பெருமாள் உற்சவ விஷயமாக அனுசந்தானம் பண்ணப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பறக்க சேவிக்கிறா பரமகாந்திகள்லாம். அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட சுவாமியே சேவிக்கும்படியாக அனுபவிக்க வேணும். சுவாமியானவர் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் திருச்செவி சாத்திண்டு பெருமாளுடையதான மாலை பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறார். பெருமாளுடையதான சடாரியை சாத்திக்கிறார் சுவாமி. அது முடிஞ்சா விட்டு பெருமாளுடைய சட்டாரியானது பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்றது. திரும்பவும் சட்டாரியானது பெருமாள் கிட்டக்க போற வரைக்கும் மாலை இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்கார். சுவாமிக்கு மாலை அனுகிரகிச்சிட்டபடினாலே பெருமாளுக்கு ஒரு புதிய பெரிய மாலையை அங்கேயே சாத்துவா. திரும்பவும் மாலை சாத்தின்ற கோலத்துல பெருமாள் அனுபவிக்கிறார் சுவாமி. அப்புறம் தான் பெருமாள் அங்கேருந்து நகர்றார். இப்படி ஆச்சரியமா கருட சேவை உற்சவத்தன்னைக்கு 2வது முறையா அனுகிரகம் பண்றார். ஆச்சரியமா அர்த்த பஞ்சகத்திலே அமல உருக்குணங்கள் அப்படின்னுட்டு பெருமாள் நாச்சியார் அவளுடைய குணங்கள் அவளுடைய திருமேனி அழகு இதெல்லாம் சுவாமி பறக்க அனுபவித்திருக்கிறார். ஆகையினாலே தேவப்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் கண்டருளுகிற உற்சவத்தன்னைக்கு வைகாசி மாசம் தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்திலே 5ஆம் திருநாள் அன்னைக்கு தேவப்பெருமாள் நாச்சியாரா எழுந்தருள்ற அன்னைக்கு தூப்புல் சன்னதிக்கு பல்லக்கோடைய கூட எழுந்தருளி மண்டகப்படியாருது. அன்னைக்கும் சுவாமிக்கு மாலை ஸ்ரீசட்டாரி எல்லாம் அனுகிரகிக்கிறார் பெருமாள். அனுகிரகிச்சுட்டு வந்த வழியே திரும்ப வெளியே போகாம தீப பிரகாசன் சன்னதிக்குள்ள இறங்கி பெருமாள் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு தீப பிரகாசன் சன்னதி வாசல் வழியா வெளியில வரார் அப்படின்றது இன்னொரு அனுபவம். இது 3வது முறையா பெருமாள் பண்ணக்கூடிய அனுகிரகம் சுவாமிக்கு. 4வது மெய்விரத மான்மியத்துல சுவாமி பாடுறார். அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. புண்ணிய கோட்டி விமானத்தோட கூட பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலே இருந்து தேவப்பெருமாள் ஆவிர்பவித்தார் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே சொல்லி இருப்பதை சுவாமி அனுபவிக்கிறார். அதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரோன்னு சொல்லும்படியா புண்ணிய கோட்டி விமானம் தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்திலே 9ஆம் திருநாள் ராத்திரி விசேஷமா வைகாசி சிரவணம் அன்னைக்கு கார்த்தால தேவப்பெருமாள் ஆச்சரியமா அனந்த சரஸ்லே தீர்த்தவாரி கண்டருளின உற்சவம். ராத்திரி சிரவணத்தன்னைக்கு தேவப்பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். அப்போ தூப்புலுக்கு எழுந்தருள்றார். தூப்புல் சன்னதி வாசலுக்கு வந்து விமானத்தை கீழே இறக்கி வச்சுடுவா. பெருமாள் மாத்திரம் உள்ளே எழுந்தருள்வார். பெருமாளுக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து சின்னதா ஒரு உபசாரம் சமர்ப்பித்து தலைகையாகி அன்னைக்கு புண்ணிய கோட்டி விமானத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவப்பெருமாளை சுவாமி மங்களாதாசனம் பண்ணி சுவாமிக்கு பெருமாளுடைய சட்டாரி மரியாதை ஆறுது, மாலை மரியாதை ஆறுது. இது 4வது அனுகிரகம். அன்னைக்கு 9ஆம் நாள் ராத்திரி புண்ணிய கோட்டி விமானத்தன்னைக்கு பெருமாள் சன்னதி வாசல்ல எழுந்தருள்ற போது கூட அனுஷ்டான குலத்தை போலவே சுவாமியானவர் சன்னதி வாசலுக்கு வந்து தர்சன தாம்பூலம் சமர்ப்பிச்சு ஸ்வஸ்தி வாசனம் பண்ணி பெருமாளை வரவேற்று அழிச்சுட்டு போறார் உள்ள. அப்படி அழிச்சுட்டு போனா விட்டுதான் அர்க்கிய பாத்தியம் எல்லாம் ஆகி தலைகை அம்சம் எல்லாம் ஆகி சுவாமிக்கு மரியாதை எல்லாம் ஆறுது. இது 4வது அனுகிரகம். 5வது அனுகிரகம்னு சொல்லப்படுவது அனுஷ்டான குல உற்சவம். சுவாமி வைஷ்ணவ தினசரின்னு சொல்லக்கூடியதான பிரபந்தத்திலே பெருமாளுக்கு எப்படி திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு அனுபவிக்கிறார். நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். வருவதோர் உறவென வளரில வரசென வனமத கரியன அப்படின்னு எல்லாம் அனுபவிக்கிறார். நம்ம ஆத்துக்கு விருந்தாளி அதித்தி வரான்னா அவளை எப்படி உழுந்து உழுந்து கவனிப்போமோ அந்த மாதிரி பெருமாளை திருவாராதனம் பண்றச்ச கவனிக்கணும். வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளவரசனை எப்படி வந்து சேவகர்கள்லாம் வந்து அப்படி பார்த்துப்பாலோ அந்த புற பணிப்பெண்கள்லாம் அப்படி பார்த்து பார்த்து உருகி உருகி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு எப்படி திருவாராதனம் பண்றதுன்னு. அதை உலகுக்கு உணர்த்திய சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணும் விதமா இப்படியெல்லாம் திருவாராதனம் பண்ணணும்னு அனுபவித்தாரு.
அவர் கையால அவருடைய க்ஷேத்திரத்துல அவருடைய தலையை கொண்டு நமக்கு அந்த மாதிரி திருவாராதனம் ஆகட்டும், அந்த அனுபவத்தை அவருக்கே கொடுக்கலாம்னு சொல்லும்படியா தேவப்பெருமாள் இங்க எழுந்தருள்றாரோ அப்படின்னு யோசிக்கும்படியாக அனுஷ்டான குல உற்சவம் சாலக்கணத்துல போய் பாஷ்யக்காரராலே சமர்ப்பிக்கப்பட்ட சாலக்கணத்து தீர்த்தத்துல திருமஞ்சனம் நடந்து பெருமாள் வேடுவன் திருக்கோலத்துல சுவாமி சன்னதி வாசலுக்கு எழுந்தருளி தரிசன மூலமாகி சுவாமி சன்னதியிலே விசேஷமாக இந்த ஆராதனம் நடக்கிறது. பெரிய திருவாராதனம் விஜயாராதன ஸ்தானத்திலே அன்னைக்கு நிறைய சித்திராவண்ணங்கள் நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் நிரவதிகமா கண்டருள பண்றா. அதுவும் சுவாமி ஆச்சரியமாக மெய்விரத மான்மியத்துல சாதித்தார். சுவாமி பிரம்மா தேவப்பெருமாள் பிரதிஷ்டையான தேவப்பெருமாள் பிரத்யட்சமானா விட்டு சேவிச்சுட்டு வரேன் சுவாமின்னு உடனே புறப்பட்டு போயிடல. பல காலம் காஞ்சிபுரத்துல தங்கி இருந்து தேவப்பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம். அனுபவிச்சுட்டு தன்னுடைய லோகமான சத்தியலோகத்துக்கு போறேன் புறப்பட்டு போறேன்னு சொல்றச்ச பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போறான். பெருமாளை இப்படி எல்லாம் அனுபவிங்கோ, இப்படி எல்லாம் திருவாராதனம் பண்ணுங்கோ, இப்படி எல்லாம் உற்சவம் பண்ணுங்கோ, இப்படி எல்லாம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுங்கோன்னு உபதேசம் பண்ணானாம் பிரம்மா. அத மெய்விரத மான்மியத்துல சுவாமி கொண்டாடுறாரு. சென்று மலர் பறித்து என் நாதன் சேவட் போது உகந்து நன்றென நீர் சுடர் நன்முக வாசம் இலை கொடுத்து கண்ணல் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் செவித்து அவன் பாதம் பணிமின்கள் என்றனே. எம்பெருமானுடைய பாதங்களை எப்படி பணிய வேண்டும், எப்படி திருவாராதனம் பண்ண வேண்டும் தெரியுமோ? சென்று மலர் பறித்து உத்தமம் சுவார்ஜிதம் புஷ்பம் அப்படின்னுட்டு உங்க கையால புஷ்பத்தை பறிச்சுட்டு வந்து சமர்ப்பிங்கோ. என் நாதன் சேவடி போது உகந்து அவனுடைய திருவாராதனத்தை நல்லபடியா நடத்திக்கணும்னு அவனுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணுங்க அதிகமனமா. நன்றென நீர் சுடர் பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான சுத்தமான தீர்த்தம், சுடர் தீபம் தூபம் முதலான சுடர்கள், நன் முகவாசம் தாம்பூலம் முதலானவைகள், இலை கொடுத்து திருத்துழாய் முதலான இலைகள். பெருமாளுக்கு நைவேத்தியமா என்னென்ன பண்ணணும்? கண்ணல் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கறிபடைத்து பாயாசம் லட்டு சாதம் பருப்பு கரமுது அப்படின்னு நல்லா அலங்காரமா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி செவித்து மந்திராசனம் எல்லாம் சமர்ப்பித்து அவனை சேவித்து அவனுடைய திருவடிகளை பணியுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணினானாம் பிரம்மா. அத சுவாமி ஆச்சரியமா பணிமீன்கள் என்றனே இப்படி பண்ணுங்கன்னு பிரம்மா சொன்னான்னு மெய்விரத மான்மியத்திலே காட்டி கொடுத்தார். அத சுவாமி தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருள்ற பெருமாளுக்கு நாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு அனுபவிக்கும்படியான உற்சவம் இந்த அனுஷ்டான குல உற்சவம். ஆகையினால விசேஷமா அன்னைக்கு விஜயாராதன ஸ்தானத்திலே பெரிய திருவாராதனமாகி நிறைய தலையம்சம் எல்லாம் ஆகி கோஷ்டி விநியோகமாறுது. ரொம்ப நல்ல உற்சவம், நிச்சயம் அனுபவிக்கணும். அன்னைக்கு பெருமாள் ராமானுஜர் இவா ரெண்டு பேரும் தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி தன்னை அனுகிரகிச்சிருக்கா அப்படின்னு சுவாமியினுடைய திருமுக மண்டலத்துல எத்தனை பூரிப்பு இருக்கும் தெரியுமா? பெருமாளும் சுவாமியும் சன்னதிக்கு எழுந்தருளத்துக்கு முன்னாடி காத்துட்டு இருப்பார் சுவாமி தேசிகன் தூப்புள் சன்னதி வாசல்ல. அப்ப அவருடைய திருமுக மண்டலத்தை ஒத்து சேவித்தோமானா ஆச்சாரியனையும் பெருமாளையும் எதிர்கொண்டு அழைக்க போகிறதான உற்சாகம் தாண்டவம் ஆடும். அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காருன்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி இருப்பார் சுவாமி. பெருமாளும் சுவாமியை எழுந்தருளி அனுகிரகிச்சா விட்டு அத்தனை கண்ணீரும் கம்பளையுமா சுவாமி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறது போல ஒரு அனுபவம் ஏற்படும் நமக்கு. அப்படி ஆச்சரியமான அந்த அனுஷ்டான குல உற்சவத்தன்னைக்கு 5வது அனுகிரகம். ஒரு நாள் சுவாமி போய் தேவப்பெருமாளை தேடி அனுகிரகம் வாங்கிட்டு வர்றார். புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தூப்புள் தேசிகன் தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான உற்சவம். இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி வைத்தவர் திருப்புக்குழி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகன். அந்த மகானுடைய திருவடிகள்ல பலகாலம் தண்டன் சமர்ப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. பெரிய பண்டித பரமைகாந்தி, பெரிய மகாத்மா. அந்த சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களான காஞ்சிபுரம் தாத்தாச்சாரிய சுவாமிகள் தான் தேவப்பெருமாளுக்கும் தீப பிரகாசனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் மந்திர புஷ்பம் கட்டியம் வேதாரம்பம் இந்த மாதிரியான உத்தமமான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிண்டு பரிசாரக கைங்கரியத்தையும் பண்ணிண்டு இத்தனை விசேஷமா சுவாமிக்கு இத்தனை ஆராதனங்கள் கைங்கரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். அவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாட வேணும். அந்த 6வது அடைக்கல பத்தில சுவாமி அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு சாதிக்கிறாரோ இல்லையோ. அருளாளர் தேவப்பெருமாள், அத்திகிரி அருளாளர் அஸ்திகிரி மலை மேல இருக்கக்கூடியவரான தேவப்பெருமாள். அவருக்கு சுவாமி அடைக்கலம் புகுறதாவது
தேவப்பெருமாள் சன்னதிக்கு சுவாமி தேசிகன் எழுந்தருளி ஒரு சன்னதியா மங்களாசாசனம் பண்ணிட்டு எல்லா சன்னதியிலையும் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சேவிச்சுண்டு அவளுடைய சட்டாரி மரியாதையெல்லாம் வாங்கிட்டு ஹஸ்திகிரி மலைக்கு எழுந்தருள்வர். எழுந்தருள்னா விட்டு சுவாமி அப்படியே எழுந்தருளை பண்ணிட்டு போய் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல எழுந்தருளை பண்ணிட்டு வெளியில வந்துடுவா. எல்லாம் ஒரு அரை மணில இருந்து 1 மணி 1.25 மணி அவகாசம் சுவாமியானவர் தேவப்பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துல பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பார். அடியவர்கள்லாம் கோலப்படி வரைக்கும் போய் பெருமாள் கிட்டக்க வரைக்கும் போய் சுவாமி பெருமாளை மங்களாதாசனம் பண்ணக்கூடியதான அந்த அழகை சேவிக்கலாம். அப்போ பெருமாளுடைய முன் சேவையாகும், சுவாமியினுடைய பின் சேவையாகும். சுவாமியானவர் பெருமாள் அனுபவிக்கிறது சேவையாகும். பெருமாளை சேவிக்கிறச்ச சுவாமியினுடைய அனுபவம் என்னன்றது சுவாமி வெளியில வந்தாவிட்டதான் தெரியும். அப்ப சுவாமியினுடைய திருமுக மண்டலத்திலே ஆச்சரியமா வேர்வை துளிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்கணும். அது சுவாமியினுடைய அவதார உற்சவத்தை அனுபவிக்கிறச்ச அதெல்லாம் பறக்க பார்க்கலாம். அப்போ அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனேன்னு அருளாளரை அத்திகிரியிலேயே போய் அடைக்கலம் புகிறார் சுவாமி. அன்னைக்கு அடைக்கல பத்துல சொன்னதை இன்னைக்கு பெருமாள் நிரூபித்து காட்டுறார் இவருக்கு. அப்படி அனுபவிக்கும்படியான ஒரு உற்சவம் இப்படி வருஷத்துல 6 முறை பெருமாளுக்கு சுவாமிக்கு தேவப்பெருமாளுடையதான அனுகிரக விசேஷங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இப்படி ஆச்சரியமாக இந்த திவதேசத்திலே ஒரு வருஷத்துக்கு 2 முறை கிருஷ்ண யஜுர்வேதம் பூர்த்தி மூல பாராயணமும், 1 முறை கிரம பாராயணமும், 1 முறை அருளிச் செயல் பாராயணமும் நடக்கிறது. நிறைய உற்சவங்கள்ல குறிப்பிட்ட சில ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை சேவிக்கிறதுனால சில பிரபந்தங்கள்லாம் பல ஆவருத்தி சேவிக்கப்படுறது. தேசிக பிரபந்தம் எத்தனையோ ஆவருத்தி ஆறுது. நிறைய வேதங்களையும் ஸ்தோத்திர பாடங்களையும் பிரபந்தங்களையும் தேசிக பிரபந்தங்களையும் திருச்செவி சாத்திரையர் சுவாமி இங்கே. அப்படியே ஆச்சரியமா சுவாமியினுடைய தேவப்பெருமாளையும் தேசிகனையும் தவிர தேவுமற்றறியாத தேசிக பரமைகாந்திகளாக இருக்கக்கூடிய தேசிக நடிகார்களாலே ஆராதனம் பண்ணப்பட்டு அனுபவிக்கப்பட்டு ரொம்ப விசேஷமாக உற்சவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் இது. நம்முடைய ஆச்சாரியன் அவதார ஸ்தலம் இத்தனை விசேஷமா இத்தனை உத்கிருஷ்டமா இப்படி நடக்கிறது அப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நாம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சுவாமி எழுந்தருளின காலத்திலே, சுவாமியினுடைய விபவாவதார காலத்திலே சுவாமி வாழறச்ச அவர் ஆத்துக்கு போனா என்ன அனுபவம் ஏற்படுமோ அதுதான் இன்னைக்கு ஏற்படுறது நமக்கு. சுவாமி எழுந்தருளி இருக்கிற காலத்துல சுவாமியை சேவிக்கலாம்னு போறோம். நன்ன குளிர கட்டாட்சம் பண்ணி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்புவார். அதெல்லாம் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்தின் மூலமாவும் நமக்கு அனுகிரகம் ஆறுது. சுவாமி ஆத்துக்கு போனா சுவாமி என்னதான் பரமை காந்தியா திரவியத்துல ஆசை இல்லாதவரா இருந்தாலும் ஒரு மோர் சாதமான நமக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாரா, போட்டு அனுப்ப மாட்டாரா? அந்த கிரமத்திலே சுவாமி சன்னதிக்கு போனா ஒரு பொங்கலோ தொத்தியோன்னமோ சக்கர பொங்கலோ எதுவும் சாப்பிடாம வர முடியாது நம்மால. அத்தனை பிரசாதம் நிரவதிகமா ஆறுது. ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளி இருக்கிற போது அவருடைய திருமாளிகளை எப்படி பிரபந்த ஸ்தோத்திர வேத அனுசந்தானங்கள்லாம் காதுல உழறதோ அந்த மாதிரி இன்னைக்கும் எல்லாம் காதுல உழருது. ஆச்சாரமான கணத்து தீர்த்தத்தினால பண்ணப்படக்கூடியதான கைங்கரியங்கள் திருவாராதனங்கள் இதெல்லாம் இப்படி ரொம்ப வைதிகமா விசேஷமா ஆச்சரியமா அனுபவபூர்வமா நடக்கக்கூடிய சுவாமியினுடைய ஸ்ரீ தூப்புல்னு சொல்லக்கூடிய அவதார ஸ்தலத்தை எத்தனை முறை சேவித்தாலும் எத்தனை மணி காலம் அனுபவித்தாலும் போராது. இன்னும் நிறைய சுவாமியினுடைய உற்சவத்தை எல்லாம் பின்னாலே அனுபவிக்கலாம். இந்த திவ்யதேச வைபவ தொடர்ல இதோட சுவாமியினுடைய அவதார ஸ்தலமும் திருத்தன்கா என்கிற திவ்யதேசமும் முடிஞ்சு போயிடுத்து. ஆராக என்னும் அருங்கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகணக்கில்லை விரக்தி இல்லை தேராத தின்மதி சீரார் கதியிலும் செம்பொன்மேனி மாறாத தூப்புல் மாலே தூப்புல் மாலே தூப்புல் மாலே தூப்புல் மாலே மறவேன் இனி நின் பதமே சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.